டாக்டர் சொல்ல வந்தது. நன்றி. நல்ல பிராண்ட்ஸாக பார்த்து எடுக்கணும். இப்போ நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறப்ப ஒரு மெக்னீஷியம் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி நல்ல பிராண்ட்ஸ் வந்து வாங்கி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டெஃபிஷியன்சி இல்லாத மாதிரி அது வந்து நம்மளுடைய உடம்புல வந்து குறைபாடு வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நன்றி டாக்டர். அடுத்த கேள்வி சரிதா கே நாராயணன். ஒய் பேலியோ டயட் இஸ் மோர் எஃபெக்டிவ் இன் மென் தென் உமன்? அதாவது ஆண்களை விட பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, பெண்களுக்கு வந்து குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. டாக்டர் சுமதி. ஹலோ, நான் டாக்டர் சுமதி ராஜா. நான் என்னை பற்றி முதல்ல சொல்லிக்கிறேன். நான் கைனகாலஜிஸ்ட்டு இங்கே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் MD/OG படிச்சிருக்கேன். அண்ட் 15 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் கோயம்புத்தூரில், பொள்ளாச்சியில். டெஸ்ட் டியூப் பேபி சென்டர், மெசேஜ் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர் நடத்தி வரேன். ஏன் லேடிஸ்க்கு இப்படி ஆகுது அப்படின்னா, ஆக்சுவலி இட்ஸ் மென்ட் ஃபார் ரெண்டும், லேடிஸ் ஜென்ட்ஸ்க்கு 2 பேருக்கும் உள்ளது தான் பாலியோ டயட். பட் டெஃபினட்டாக வந்து லேடிஸ்க்கு அந்த வெயிட் லாஸ் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். இப்போ ஜென்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப்லேயே பார்ப்பீங்க, ஒரு ஜென்ட்ஸ் வந்து ஒருத்தர் 10 கிலோ ஒரே மாதம் அப்படிம்பாங்க. அதை நம்ம பார்த்தோன்னா 2 கிலோ தான் குறைஞ்சிருக்கும். உடனே வருத்தடைஞ்சு என்ன பண்ணுங்க, பாதி லேடிஸை அவ்வளோதான் கண்டுட்டு போயிடுவாங்க. பட் லேடிஸ் என்ன யூஸ்வலாக என்ன எதுவுமே ஃபேஸ்புக்கில் போட மாட்டாங்க. ஏன்னா ஒரு நாள் போட்டால் அடுத்ததே கீழே 10 கமெண்ட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் ஆஸ் எ லேடி நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செய்து லேடிஸை வந்து கீழே கமெண்ட் பண்ணாதீங்க. ஓகே, அட்லீஸ்ட் நாங்கள் அதை விட்டு வெளியே வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு சின்னதை போடுறோம் அப்படின்னா வந்து மெயினாக வந்து இதெல்லாம் பயந்து இதுக்கெல்லாம் தாண்டி தான் போடுறோம். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடாதீங்க. ஓகே, அந்த பிகாஸ் ஆஃப் லேடிஸ். ஓகே, என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறேன். சி, நம்ம வந்து ஜென்ஸ் யூஸ்வல் வந்து நம்ம ஜென்ஸை விட ஹைட்டு கம்மி இல்லை, பட் இருக்கிறதுலே வந்து டியூரிங் டெலிவரி, ப்ரெக்னென்சி எல்லாமே நிறைய வெயிட் போட்டுடுறோம். ஒரு ப்ரெக்னென்சியில் 10 to 12 கிலோ வெயிட் போட்டால் தான் பேபி வந்து 3 கிலோ வெயிட் இருக்குது இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்லி வி புட் ஆன் நிறைய வெயிட் போடுறோம். அப்புறம் ஹார்மோனல் சேஞ்சஸ், ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ப்ரொலாக்டின் எல்லாம் அப்படின்னு தார் மாற ஏறி இறங்கி வருது. ஓகே, இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் புட் ஆன் லாட் ஆஃப் வெயிட். இது வந்து நமக்கு நிறைய எடையை கொடுக்குது. ஸோ ஈஸ்ட்ரஜன்ங்கிற ஒரு பயங்கரமான ஹார்மோன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக நமக்கு வெயிட் போடுது. எஸ்பெஷலி ஹிப்பில் போடுற வெயிட்டு, அப்டமனில் போடுற வெயிட்டு ரொம்ப குறைக்க கஷ்டம். இதே ஜென்ஸுக்கு இந்த கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃப்ரம் மேரேஜ் டில் இது வரைக்கும் அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் ரொம்ப வேரியேஷன்ஸ் கிடையாது, வெயிட் போடுறது கிடையாது, அதே மாதிரி தான் இருக்காங்க. நமக்கு தான் எக்கச்சக்கமான சேஞ்சஸ். ஸோ அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் நமக்கு பாலியோ டயட்னால ரொம்ப சேஞ்சஸ் வருதில்லை. கண்டிப்பாக வரும், பட் ஒன்லி திங் அவங்க 1 மாதம் சாப்பிட்ணும், நம்ம 2 மாதத்துல அந்த சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ஓகே, பட் நமக்கு இன்னும் அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த பாலியோ டயட்னால மற்ற நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் டிலே இஸ் தேர். பட் டெஃபினெட்லி லேடிஸ்க்கு வெயிட் குறையும், லேடிஸ்க்கு சுகர் குறையும், லேடிஸ்க்கு கொலஸ்ட்ரால் குறையும், லேடிஸ்க்கு பிபி குறையும், லேடிஸ்க்கு தைராய்டு கரெக்ட் ஆகும், முட்டி வலி மறையும், எல்லாமே. ஓகே, அப்படின்னு கேட்காதீங்க, பொறுமை தான் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி டாக்டர். ஒரு நிமிஷம். என் பேர் டாக்டர் ஹரிஹரன், MD பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். கோயம்புத்தூரில் சின்ன கிளினிக் வச்சுருக்கேன், ப்ளஸ் கற்பகம் மெடிக்கல் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறேன். ஓகே, இப்போ ஆஸ் அ பயோகெமிஸ்ட், ஓகேங்களா, பேலியோ அப்படின்னா என்ன, ஃபுல் மெட்டபாலிசம் தான். அதுவே உங்களுக்கு தெரியும். அந்த மெட்டபாலிசம் பசங்களுக்கு எடுக்கிறதே நாங்கள் தான். அப்படிங்கும்போது இது எவ்வளவு எங்களோட சப்ஜெக்டோட ஒன்றி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த டவுட்டில் நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்க்க விரும்புகிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கும், BMRனா என்ன, பேசல் மெட்டபாலிக் ரேட்னா என்ன, மெட்டபாலிசம்னா என்ன. ஜென்ஸை விட லேடிஸ்க்கு ஸ்டாச்சர் பாருங்க, ஹைட்டு கம்மி, ஓகேங்களா, வெயிட்டு கம்மி, அதே மாதிரி மெட்டபாலிக் ரேட்டும் கம்மி. ஜென்ஸுக்கு வந்து வேகமாக மெட்டபாலிசம் வேலை செய்யும், லேடிஸ்க்கு இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, அது நீங்கள் ஆதி மனிதன் கதையை எடுங்க. ஜென்ஸ் தான் வேட்டைக்கு போகிறான், லேடிஸ் வீட்டில் தான் இருக்காங்க குழந்தைங்களை பார்த்து. அந்த மாதிரி தான் உண்மை. அதான் நீங்கள் வேறு என்ன வேணாலும் சொல்ல, உண்மை அதுதான். அப்படிங்கும்போது ஆண்கள் இந்த டயட் எடுக்கும்போது வேகமான மெட்டபாலிசம் இருக்கிறதுனால சீக்கிரம் வெயிட் குறையுது. ஏன்னா இது ஒரு மெட்டபாலிக் டயட். ஆனால் லேடிஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக குறையுது. ஆனால் கண்டிப்பாக ஒரு லெவலுக்கு மேலே ஈக்குவல் எஃபெக்ட் வந்துடும். நீங்கள் வந்து நிறைய சைட்லாம் போய் பார்க்கணும், கீட்டோ டயட்னா என்ன, அங்கே லேடிஸ்லாம் என்னென்ன பண்ணுறாங்க ஃபாரினில் அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தரும் பார்த்தா இப்படி இருப்பாங்க, 3 குழந்தைய பெற்றுட்டு அவங்க வயிறுலாம் அப்படியே ஒட்டி போய் உள்ளே இருக்கும், சிசேரியன் ஸ்கார் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஃபோட்டோஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். லேடிஸ்க்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு நம்மளே சும்மா உட்காந்துக்கிட்டு. ப்ளஸ் எனக்கு டவுட் இருக்கிற இன்னொரு விஷயம் சங்கரிச்சு,
டேஸ்ட் பார்க்குறாங்களா இருக்கும். குழந்தைங்களுக்கு சமைக்கிற ஃபுட்டை வந்து ஓகே உருளைக்கிழங்குல கொஞ்சம் இது மசாலா கம்மியாக இருக்கா, அதுவும் ஒரு காரணமாகவும் இருக்கும். சீட்டிங்லே சீட்டிங். சார் சொல்றது ஒத்துக்கல. பழைய காலத்தெல்லாம் ஜென்ஸ் எல்லாம் வேட்டைக்கு போனாங்க, வீட்டுல லேடிஸ் இருக்கா. இப்போ அது கிடையாது. லேடிஸ் வீட்லயும் வேலை செய்யறோம், வெளியும் போய் வேலை செய்யறோம். ரெண்டு மடங்கு வேலை செய்யறோம். நீங்க எல்லாம் ஜாலியா ஆபீஸ் போயிட்டு வீட்டுல வந்து சுகமா படுத்து தூங்குறீங்க. லேடிஸ் அப்படி கிடையாது இல்ல. நாங்க வெளியே போய் வேலை செய்யணும், வீட்லயும் வேலை செய்யணும். அந்த கணக்குல பார்த்தா லேடிஸ் தான் குறையணும். அதெல்லாம் கிடையாது. காரணம் அது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், ஃபேட் டெபோசிஷன், ஹிப், அப்டமன், சைல்ட் பர்த், டெலிவரி இல்ல. we are forced to gain weight. நம்ம வந்து கண்டிப்பா வெயிட் ஏத்தி ஆகணும். ஒரு குழந்தை இல்ல, ரெண்டாவது மூணாவது ஏத்தி இறக்கி எப்படி குறைக்கிறது? அப்புறம் பாக்கி மீந்து போன ஃபுட்டு அது சாப்பிட்றோம். காலியோ டயட்ல கிடையாது. ஓகே, ஆஃப்டர் ஸ்டார்டிங் பட் இந்த இத்தனை வருஷம் சாப்பிட்ட டயட் எல்லாம் திருப்பி குறைக்கணும்னா கஷ்டம்தான். ஐ டோன்ட் டினை. அப்போ நீங்க வீட்லயே பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் எல்லாம் ஒல்லியா இருப்பாங்க, ஒய்ஃப் எல்லாம் குண்டா இருப்போம். மை ஹஸ்பண்ட் இஸ் வெரி தீன், ஐ எம் வெரி ஃபேட் இல்ல. எங்க வீட்ல ஈக்குவலா you just begin your life. Okay. நன்றி டாக்டர் ஹரிகரன். ப்ளீஸ் சார். ரொம்ப சிம்பிளான 2 பேர் சொன்னதுதான் ரொம்ப சிம்பிள். என்னன்னா நம்ம உடம்புல வந்து எடையை சேர்க்கும் ஹார்மோன்கள்னு கொஞ்சம் இருக்கு. இன்னொரு அதாவது இந்த எடையை சேர்க்கிற ஹார்மோன்னா என்ன பண்ணும்னா இது வந்து ஃபேட் டெபாசிஷனை அதிகரிக்கக்கூடிய ஹார்மோன். இது தவிர பெரும்பாலான ஹார்மோன்ஸ் வந்து ஃபேட்ல இருந்து எனர்ஜியா மாற்றக்கூடிய ஹார்மோன்ஸ் தான். இப்போ குளுக்கோகானா இருக்கட்டும், அட்ரினலினா இருக்கட்டும், ஸ்டீராய்டு, வாட் எவர் பி இட், அது வந்து ஃபேட்டை வந்து எனர்ஜியா, ஃப்ரீ ஃபேட்டி ஆசிடா மாற்றி எனர்ஜியா கொடுக்குற ஹார்மோன். இதுல வந்து ஃபேட் டெபாசிஷனை உண்டாக்குற ஹார்மோன்ஸ் வந்து 2 தான். ஒன்று இன்சுலின், இன்னொன்று ஈஸ்ட்ரஜன். மேடம் சொன்ன மாதிரி இதுல வந்து ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட்ரஜன் லெவல் நார்மலாகவே கம்மியாக இருக்கிறதுனால அவங்க பேலியோ ஆரம்பித்த உடனே அவங்களோட உடம்புல, ஜென்ஸோட உடம்புல இது வந்து ஃபேட்டை டெபாசிட் பண்ணக்கூடிய ஒரே ஹார்மோன் இன்சுலின் தான். ஸோ பேலியோ ஆரம்பித்த உடனே இன்சுலின் ஸ்பைக் கம்மியாகுது. there is no hormone which is going to deposit fat in a body of a man. So immediately fat கரைய ஆரம்பிச்சிருது. whereas in women பேலியோ ஆரம்பிச்சா கூட இன்சுலின் லெவல் கம்மியா இருந்தா கூட ஈஸ்ட்ரஜன் வந்து இருக்கிறதுனால கொஞ்ச நாளாகி வெயிட் குறையும். ஸோ the correct answer என்ன, சிம்பிள் ஆன்சர்னா it's a female hormone which makes some time for it to come down. ஏற்கனவே ஆண்களை விட பெண்களுக்கு கொழுப்பு அதிகம் என்று டாக்டர் சொல்லியிருக்கிறார். நன்றி. அடுத்த கேள்வி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி. சிந்தியா அலெக்சாண்டர் கேட்டிருக்காங்க. விட்டமின் டி டெஃபிஷியன்சி, இஸ் இட் காமன் டு பீப்புள் ஃப்ரம் ட்ராபிக்கல் சப்ட்ராபிக்கல் ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு who are exposed to sun more on our daily routine as it is for Europeans who experience very little sun throughout their life? If no, why almost all of us have this deficiency? Or if yes, how could this be addressed? டாக்டர் ஹரி. இயற்கையாகவே வெள்ளைக்காரன் வெள்ளையா இருக்கா, நம்ம கருப்பா இருக்கோம். ஏன்? யாரோ ஒருத்தர் எழுந்து பதில் சொல்லாங்க. ஏன் வெள்ளைக்காரன் வெள்ளையா இருக்கான்? அவன் கோதுமை சாப்பிட்றாங்க. வெள்ளையா இருக்கிறோம் போய் சொல்ல மாட்டான், அதெல்லாம் சொல்லக்கூடாது. எஸ் சொல்லுங்க. அது ஏன் கம்மியா இருக்கு? புரியல, நீங்க சொல்ல கிளியரா சொல்லுங்க. கொஞ்சம் அவங்கள பதில் சொல்ல விடுங்க. என்ன மேடம்? கரெக்ட், வெரி குட் சார். உங்களுக்கு பிரைஸ் கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். இப்போ அவங்க சொல்றது மிக அருமையான பதில். அங்க சூரியன் கிடையாதுங்க, ரொம்ப கம்மி, ரொம்ப குளிரான ஏரியா, கிளவுடியான டெம்பரேட் ரீஜன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டிராபிக்கல் ரீஜன், நம்மளுக்கு வெயில் அதிகமா கிடைக்குது. அதனால என்ன ஆகுனா, அவங்களுக்கு கம்மி வெயில் கிடைக்கும் போதே அத்தனையும் உள்ள கிரகிச்சுக்கிறதுக்காக தான் அவங்க ஸ்கின் வெள்ளையா இருக்கிற ஸ்கின்னு, பொய் சொல்ல மாட்டாங்கல்ல, வெள்ளையா இருக்கிற ஸ்கின்னுக்கு வந்து விட்டமின் டி உள்ள உற்பத்தி செய்யற தன்மை மிக அதிகம். அதனால ஒரு நாளைக்கு 1/4 மணி நேரம் வெயில் அடிச்சாலே போதும், அவங்க நல்லா இருப்பாங்க. நமக்கு அப்படி கிடையாது. வெள்ளைக்காரன் வசதி கருப்ப மாட்டான்னு நான் சொல்ல வரல, நம்ம கருப்பா இருக்கோம். ஏன்னா நம்ம 24 hours நம்ம ஆதி மனிதன் நேரம் ட்ரெஸ் போட்டு பார்த்துருக்கீங்களா? கிடையாது. அவன் 12 மணி நேரமும் வெயில தான் சுத்திக்கிட்டு இருக்கான், அங்க சுத்திட்டு இருக்கான், இங்க சுத்திட்டு இருக்கான். அப்ப அவன் உடம்புல எவ்வளவு விட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆயிருக்கணும் யோசிச்சு பாருங்க.
அந்த விட்டமின் டி தான் இன்னைக்கு மாஸ்டர் ஹார்மோன்னு நம்ம சொல்கிறோம். அந்த விட்டமின் டி இல்லைன்னாக்க அதனால் நீங்கள் உங்களில் முக்கால்வாசி பேருக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி யாரும் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சின்ன சர்வே வச்சிருக்கலாம். ஆரோக்கியம் 1.4 எடுத்தவங்கள எத்தனை பேருக்கு விட்டமின் டி கம்மியாக இருக்கு, கை தூக்குங்க பார்ப்போம். முக்காவாசியில் இருக்க முழுசுமே இருக்கும். தேங்க்யூ. பாக்கி டெஸ்ட் எடுக்கல. இப்போ அதை வந்து அதனால நம்ம கருப்பா இருக்கிறதுனால நம்ம உடம்புல அவ்வளவு சீக்கிரம் விட்டமின் டி உற்பத்தி ஆயிட முடியாது. அதனால நம்ம மினிமம் டைம் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா வந்து இன்னைக்கு ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார், அவர் மதியானம் என்ன பண்ணுவார்னா, அவர் வீட்டில் மொட்டை மாடி இருக்கு, அவர் வீட்டில் உட்காந்து வேலை பார்க்குறாரு, ஒரு ஜாக்கி ஜெட்டியை போட்டுட்டு மாடியில் உட்காந்து பாறான். இது எத்தனை பேரால பண்ண முடியும்னு எனக்கு தெரியாது. 15 நிமிஷம் புரண்டு படுப்பாராம். அவருக்கு வந்து அந்த டிமைண்டர் அப்படிங்கிற ஆப்ல வந்து அது கரெக்டாக காமிச்சிடும். ஜிபிஎஸ்ல இந்த இடத்துல உங்க மொட்டை மாடியில் எவ்வளோ வெயில் அடிக்குது இந்த டயத்துல, அப்போ உங்களுக்கு எவ்வளோ உங்க உடம்பு வெயிட், உங்க ஹைட் எவ்வளோ, வெயிட் எவ்வளோ, அப்போ வந்து உங்க உடம்புல விட்டமின் டி எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுங்கிறது அது கிளியரா தெரிஞ்சிடும். அவர் சொல்ற தினமும் 10,000 யூனிட் அதில் காமிக்கின்றுச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கீழே இறங்கி போயிட்டு வேறு எல்லாம் தொடச்சிட்டு போயிடுவேன். அப்பவே எனக்கு பயங்கர புத்துணர்ச்சி ஆனமா இருக்கும். வெயில் அடைஞ்ச எவனாவது புத்துணர்ச்சி ஆகும், அப்படியே எனக்கு போய் 4 பேர் அடிச்சு துவைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ வெறியா இருக்குச்சு, அவ்வளோ நல்லா இருக்கு அப்படிங்கிற. ஸோ இந்த விட்டமின் டி வந்து நம்ம ஊர்ல கிடைக்கணும்னா இது ஒன்று தான் வழி. இல்லாட்டி வேற என்ன வழி இருக்கு சொல்லுங்க? வெயில்ல தான் அலையும். இதோட சப்ளிமெண்ட் எடுக்கிறத பத்தி இருவேறு கருத்துகள் இருக்குது. அதை வந்து இப்போ நான் சொல்ல விரும்பல. சப்ளிமெண்ட்டை விட சன் செஷன் தான் பெஸ்ட். சப்ளிமெண்ட் எடுக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. நீங்க விட்டமின் டி கிடைக்கல, வாரம் 60,000 யூனிட் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அது அந்த விட்டமின் டி வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. ஆதி மனிதன் வந்து எவனும் 60,000 யூனிட் போய் பக்கத்தில் ஃபார்மசியில் போய் வாங்கிட்டு இல்லை. இதுல என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க, இன்னி வரையும் தெரியாது. அது எடுக்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. தயவு செஞ்சு மதியானம் 12 மணிக்கு போய் 30% பாடி எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு பண்ணி தான் ஆகும், வேற வழி கிடையாது. தேங்க்யூ. வெள்ளைக்காரரை பற்றி சொல்லும்போது I want to add one more thing. வெள்ளைக்காரர் white people when they are exposed to sun, hot sun for half an hour, அவங்களுக்கு வந்து பாடியில் 50,000 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் வந்து அப்சார்ப் ஆகுது. ஓகே, நமக்கு that is black people when we are getting exposed to sun only 5,000 international units தான் absorb ஆகுது. So 50,000 எங்க, 5,000 எங்க? ஓகே, அதனால everything that is changed. So best சார் சொல்ற மாதிரி விட்டமின் டி இன்டேக் கண்டிப்பா it is necessary, essential, but check your vitamin D levels. ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சு தேவையா விட்டமின் டி டேப்லெட்ஸ் தேவையா, நார்மல் பீப்புள் எடுக்கணுமா, இல்லை விட்டமின் டி டெஃபிஷியன்ட் பீப்புள் எடுக்கணுமான்னு பார்த்துட்டு ஐ திங்க் யூ கேன் டேக். ஏன்னா திருப்பி நம்ம டோசேஜ் சொன்னா ஒருத்தர் தப்பா எடுத்துட்டு அப்புறம் அடுத்துட்டு போய் இந்த டாக்டர்மா அங்கே சொன்னாங்க நான் தப்பா எடுத்தேன் அப்படி வராது. ஓகே, ஸோ விட்டமின் டி எக்ஸ்போஷர் சொல்ல மாதிரி இது வெரி குட். அண்ட் ப்ரெக்னென்ட் விமனுக்கும் அது மாதிரி விட்டமின் டி டெஃபினெட்லி நெசசரி. ஸோ சன் எக்ஸ்போஷர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்லாட்டி உள்ள வர பேபிக்கும் சில ப்ராப்ளம்ஸ் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ரெக்னென்ட் விமன் கண்டிப்பாக கெட் எக்ஸ்போஷர் சன்லைட் அண்ட் விட்டமின் டி இஸ் நெசசரி. விட்டமின் டி லெவல்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா விட்டமின் டி அஃப்கோர்ஸ் அவங்க கால்சியம் டேப்லெட்ஸ்லேயே இப்போது விட்டமின் டி கூட சேர்த்து வருது. அது மாதிரி டேப்லெட்ஸு நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்கள் லேடி டாக்டர் ஆட்டோமேட்டிக்காக அது கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் எசென்ஷியல் எக்ஸ்போஷர் சன்லைட். இப்போ விட்டமின் டி எடுத்துட்டா ப்ரெக்னென்ட் விமன் எடுத்துட்டா என்னென்ன அட்வான்டேஜ்னா அவங்களுக்கு ப்ரெக்னென்சியில் வர பிபி பேர் பிஐஹெச், அதாவது ப்ரெக்னென்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன், அதனால அம்மாங்களுக்கு வலிப்பு கூட வரலாம். இது கூட விட்டமின் டி வந்து தவிர்க்குது. ஓகேயா? ஸோ ப்ரெக்னென்ட் விமன் ப்ளீஸ் கெட் எக்ஸ்போஸ் டு சன்லைட் ஆர் டேக் விட்டமின் டி. தேவையான அளவு விட்டமின் டி எடுத்துக்கோங்க. டேப்லெட்ஸ் கேட்குறீங்களா? ஓகே, டேப்லெட்ஸ் அகெயின் டோசேஜஸ் வேரிஸ். இட் ஸ்டார்ட்ஸ் வித் 200. இப்போது விட்டமின் டி கண்டிப்பாக தேவை இருக்கவங்களுக்கு, அப்புறம் இல்லை ப்ரீவியஸ் பிபி இருக்கிறவங்களுக்கு, இல்லை வந்து விட்டமின் டி லெவல் பார்த்துட்டு தான் கொடுக்கணும். சப்போஸ் நார்மல் லேடிஸ் அவங்களுக்கு ஒன்றும் வேறு இப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லை பிபி எல்லாம் ஒன்றும் இல்லைன்னா அவங்க 200 to 250 எடுத்தால் போதும். இல்லை வந்து அவங்களுக்கு வந்து டெஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க எவ்வளோ எடுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா they can take about 20,000 யூனிட்ஸ் எடுத்துக்கலாம் for 4 weeks to 6 weeks. அப்புறம் அவங்க லெவல்ஸ் கரெக்டான பிறகு 1000 IU எடுத்துட்டு சரியா. அந்த டோசேஜ் வேரிஸ். உங்களுக்கு இது தேவையே இல்லை, உங்களுக்கு தலையை உடச்சிக்கவே வேண்டாம். யூ கோ டு யுவர் டாக்டர் அண்ட் டேக் அக்கார்டிங்லி சரியா. ஸோ இந்த டோசேஜ் வேரிஸ். அவர் சொல்கிற மாதிரி 200 IU to 250 ஃபார் நார்மல். அதுக்கப்புறம் வந்து டெஃபிஷியண்டான 1000 per day.
அப்போ ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா 20,000 IU பர் வீக் இப்போ 4 to 6 வீக்ஸ். அப்புறம் கரெக்ஷன் ஆன பிறகு 1000 IU. இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக விட்டமின் டி பார்க்குறீங்க, உங்கள் லேடி டாக்டர் பார்க்குறீங்க, தேவைன்னு அவங்க சொல்லுவாங்க. தட்ஸ் இட். ஃபைன். இன்னைக்கு வந்து நம்ம இருக்கிறோம்னா நம்ம உடம்புல இருக்க ஜீன்ஸ்லாம் வந்து 1000 வருஷமா நம்ம முன்னோர்கள் என்ன வாழ்க்கையில வாழ்ந்தாங்களோ அதுக்கு ஏற்றாப்புல மாறி இருக்கோம். தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலும் வந்து இது வந்து ஒரு விவசாயத்தை நம்பி இருந்த சமுதாயம் தான். நான் சொல்றது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த ஊர்ல எல்லாரும் வருஷத்துல 365 நாள்ல 350 நாள் தினமும் 8 மணி நேரம் வெயில்ல நின்னவங்க. ரெண்டாவது நம்ம ஊர்ல நம்ம வந்து ஈக்குவேட்டருக்கு பக்கத்துல இருக்கனால எப்பவுமே வெயில் அடிக்கும். ஸோ அதே இது நீங்க வந்து ஐரோப்பியர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து 6 மாசம் வந்து வெயில் கம்மியா இருக்கனால அங்க வந்து ஒரு விவசாயம் வந்து வேற மாதிரி சைக்கிள்ஸ்ல அங்க நடந்தது. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஸோ வந்து என்ன சிம்பிளா சொல்லணும்னா அவங்க வந்து கொஞ்ச நேரம் தான் வெயில்ல இருந்தாங்க. அந்த ஊர்ல வெயில் கொஞ்சம் தான் அடிச்சுது. நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயில்ல இருந்தோம், வெயில் ரொம்ப அடிச்சுது. இதனால நம்ம ஸ்கின்ல வந்து விட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்ற சக்தி வந்து நேச்சுரலா கம்மியா இருந்துச்சு. தட் இஸ் டு அவாய்ட் டாக்ஸிசிட்டி. அவன் ஒரு வெள்ளைக்காரன் ஜீன் வந்து நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கு நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் விட்டமின் டி வந்து டாக்ஸிக் லெவல்ல ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம். யாருமே வெயிலில் நிற்கிறது இல்லை. காலையில் 7 மணிக்கு கிளம்பி வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுறோம். ஈவினிங் 6 மணிக்கு தான் வெளியே வர்றோம். அதுவுமே காரில் வர்றோம், இல்லைன்னா காலையில் பஸ்ஸில் போகிறோம். ஸோ வந்து நம்மளோட சன் எக்ஸ்போஷர் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடிக்கு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஈவன் 1%. இந்த டிஃபரன்ஸ்னால தான் நமக்கு தமிழ்நாட்டில் வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒன்று சன் எக்ஸ்போஷர் பண்ணிக்கலாம். தட் இஸ் த ஆல்வேஸ் நேச்சுரல் இஸ் த பெஸ்ட் திங், அதில் டவுட்டே கிடையாது. பட் வந்து நேச்சுரலில் வந்து வர்ற அளவுக்கு வெயிட் பண்ண முடியல. ரொம்ப அபாயமான கட்டத்தில் ரொம்ப நிறைய பேர் வந்து நிறைய லேப் ரிசல்ட்ஸ்லாம் தான் ரொம்ப டேஞ்சரஸ்லி லோ லெவலில் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பார்த்துக்க டேஞ்சரஸ்லி லோ லெவலில் இருந்தீங்கன்னா டு ஸ்டார்ட் வித் யூ கேன் கோ ஃபார் சப்ளிமெண்ட்ஸ். அதுக்கு பிறகு மெயின்டெனன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நார்மல் ஆன பிறகு தென் மேபி யூ கேன் கோ கண்டினியூ வித் சன். இல்லை இப்போவுமே நார்மல் ஆர் பிலோ நார்மல் இருந்ததுன்னா நோ நீட் ஆஃப் டேப்லெட்ஸ். இப்போ வந்து கர்ப்பமாக இருக்கிற லேடிஸ் பார்த்தீங்கன்னா 80% 85% வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு வந்து விட்டமின் டி இல்லாமல் இருக்குது. இப்போ முன்னாடி இப்போ உங்களோட குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே விட்டமின் டி கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ வந்து குழந்தைகளோட மருத்துவத்தை போனீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு வந்து 1 வருஷம் கட்டாயமாக காலையிலையும் சாயந்தரமும் 400 யூனிட்ஸ் வந்து விட்டமின் டி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதுவும் வெயிட் குறைவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு 800 யூனிட்ஸ் கொடுக்குறாங்க. நார்மல் வெயிட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு 400 யூனிட் கொடுக்குறாங்க. இதுவே வந்து இந்த வெயில் இல்லாத கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அந்த கண்ட்ரீஸில் 2000 யூனிட்ஸ் கொடுக்குறாங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து 14 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து இது கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த விட்டமின் டி லெவல் வந்து நார்மலாக இருந்ததுன்னா பின்னாடி வந்து அவங்களோட டயபெட்டிஸ் வரக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து கம்மியாகுதுன்னு சொல்லி இந்த அளவுக்கு வந்து விட்டமின் டி வந்து இப்போ வந்து விட்டமின் டியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ மெடிசனில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்து எல்லா மருத்துவர்களும் இப்போ வந்து விட்டமின் டி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நேச்சுரலாக வந்து நம்ம வந்து அந்த டைம் 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ளார நம்மளோட நிழல் வந்து சிறிதாக விடக்கூடிய அந்த நேரத்தில் வந்து நமக்கு நிறைய விட்டமின் டி கிடைக்கும். காலையில் 11 மணிலேருந்து 3 மணின்னு சொன்னாலும் 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ளார 20லேருந்து 30 நிமிஷம் வெயிலில் நின்னா நல்லது. அப்படி கிடைக்காத பட்சத்தில் சார் சொன்ன மாதிரி நம்ம சப்ளிமெண்ட்ஸ் இனிஷியலாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சன்செஷன் இஸ் த பெஸ்ட். அதாவது இப்போ விட்டமின் டி வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 4 டாக்டருமே பேசியிருக்காங்க இந்த ஒரு டாபிக் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி விரிவாக வந்து குழுவில் எழுதுவோம். தயவுசெய்து அதை படித்து புரிஞ்சுக்குங்க. இப்போ டாக்டர் சொன்னாங்க 400 IU 50,000 சொன்னாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து சரியாக புரியணும் அப்படின்னா தெளிவாக தமிழில் நம்ம குழுவில் எழுதப்படும். தயவுசெய்து அதை புரிந்து கொண்டு சரியான வருடத்திற்கு ஒரு முறை சரியாக டெஸ்ட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி சப்ளிமெண்ட்டோ வெயிலில் நிற்கிறதோ நல்லது. ஏன் வெயிலில் நிற்க சொல்கிறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி அடிக்கிற வெயிலில் போய் நின்னீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு 500 IU கிடைக்கிற அளவுக்கு வெயில் அடிக்குது. அதுக்காக தான் முதல்ல முடியாதவங்க சப்ளிமெண்ட் எடுக்கலாம். உங்கள் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் எடுக்கும்போது இது உங்களுக்கு தெரிய வரும். அடுத்த கேள்விகள் திருநாவுக்கரசு தொடர்பார். லாஸ்ட் ஃபியூ டேஸாக ரொம்ப ஹைலைட்டான ஒரு சப்ஜெக்ட் போயிட்டுருக்கு.
டாக்டர் ராஜா அவரோட இனிஷியேட்டிவில் போயிட்டுருக்கு. சப்ஜெக்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஸ்டார்டிங்ஸ். The question from Meena Iyer, what will happen if you take statins while on paleo diet? டாக்டர் ப்ரூனோ எதிர்பார்க்கலாம். முதல்ல ராஜா சார் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அதுக்கப்புறம் ப்ரூனோ. ஸ்டாட்டின்ஸ் வந்து எப்போ ஹரி சாரோட டாபிக் லிட்டில் ஸ்பீச். அதை எதை கண்டுபிடிச்சி மக்களுக்கெல்லாம் கொடுத்து கொலை பண்ண ஒரு ஆசாமி மாதிரி என்ன மேடம் சொல்றது வன்மையாக கண்டிக்கிறேங்க. வராங்க ஸ்டாட்டின்ஸை பற்றி ஒரு போஸ்ட் போட்டேன். அதுக்கப்புறம் அதில் வர்ற கேள்வி வந்து இதுக்கு என்ன மாற்று டாக்டர், அதை ஒழுங்காக படித்து புரிஞ்சு பார்த்துட்டு இதில் என்னங்கிறத யாரும் கவனிக்கிற மாதிரி தெரில. 20 நான் லிங்க் போட்டிருந்தேன். நான் நியாண்டர்ஸ் பண்ணி நைட்டு 2 மணிக்கு, அவருக்கு பகல் 2 மணி, எனக்கு நைட்டு 2 மணி உட்காந்து உலகத்துல சிறந்த பேப்பர்கள் 20 பேப்பர்களை எடுத்து என்ன போட்டேன். அதை யாரும் லைக்கா போக கூட இல்லை, எங்கேயும் அதை பார்க்கவே இல்லை. இதற்கு வேற என்று மருந்து மாற்று டாக்டர், இதுக்கு வந்து புளிப்பால் குடிக்கலாமா அப்படின்லாம் கேட்குறேன். அதுக்கு நான் சொல்ல முடியாது, ஸ்டாட்டினுக்கு மாற்று அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இப்போதைக்கு இப்படி ஒன்று வச்சுக்கலாம். இப்போ வந்து அது டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, அது ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ் தான் ஸ்டாட்டின்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொலஸ்ட்ராலே இல்லைன்னாலும் உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா உங்கள் டாக்டர் என்ன நினைப்பார், நாளைக்கு இந்த ப்ரெஷர்னால இவருக்கு வந்து கரோனரி அத்திரோஸ்க்ளரோசிஸ் எனப்படும், உங்களுக்கு அது உங்களுக்கு தெரியும் தமிழில் என்ன, அந்த ரத்த குழாய் அடைப்பு இல்லையா, ரத்த குழாய் அடைப்பு ஏற்படலாம், அந்த ரிஸ்க் உங்களுக்கு வரும். ஏன்னா ஹைப்பர் டென்ஷன் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு சின்ன குழால தண்ணி ஸ்பீடாக போகும், அதுவே ஒரு பெரிய குழால அதே அளவு தண்ணி ஸ்லோவாக போகும். அப்போ ரத்த குழா சுருங்கும் போது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அதிகமான கொழுப்பு படிதலுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால உங்களுக்கு அட்ரோவாஸ்டாட்டின் கொடுக்கலாம் அப்படிங்க. ஆனால் அந்த ஸ்டடியில் நான் என்ன எழுதியிருக்கேன், அட்ரோவாஸ்டாட்டின் கொடுத்தாதான் கொழுப்பு படியும். அது ஏதாவது ஒரு வேலி பயிரை மேயிற கதையா, இல்லை வேற இந்த மாதிரி ஓனாய் காவ காக்கிற கதையா, அந்த மாதிரி ஆட்டுக்குட்டியை ஓனாய் காவ காக்கிற கதை மாதிரி, இது ஒரு பெரிய பிஸ்னஸ், இது ஃப்ராட். இட்ஸ் அ ஃப்ராட். அட்ரோவாஸ்டாட்டின் இஸ் அ ஃப்ராட். ஆனால் 30 வருஷமா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ சீக்கிரம்லாம் நாங்கள் சொல்லி நிறுத்திட முடியாது. ஏன்னாக்க ஒவ்வொருத்தர் உடம்பும் ஒவ்வொரு மாதிரி. இன்னைக்கு உங்கள் டாக்டர் எதுக்காக கொடுத்துருக்காரோ அந்த டிசீஸ் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கா, இல்லைன்னா அது நிப்பாட்டி இருக்குன்னாக்கா அதுக்கு வேற நீங்கள் பேலியோ டயட்டே போதும் உங்களுக்கு. ஆனால் இதை வந்து நீங்கள் மருத்துவரை கேட்காம நீங்கள் அட்ரோவாஸ்டாட்டின் நிறுத்தாதீங்க. ஏன்னா ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு 40 மில்லிகிராம் அட்ரோவாஸ்டாட்டின் கொடுக்குறாங்க. அது வந்து உங்களுக்கு டு ப்ரிவென்டிவ் ரிஸ்க். நம்மளுக்குலாம் 10% கொலஸ்ட்ரால் இருக்கவங்க 10% கொடுக்குறாங்க, அது தேவையே கிடையாது. வெறும் கொலஸ்ட்ரால் மட்டும் இருக்கிறவங்களுக்கு பேலியோவே போதும். கொலஸ்ட்ராலுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா பேலியோ போதும். இதை வந்து காமன் மேன் டயட்டில் இருக்கிறவங்க அது உங்களுக்கு இது செல்லுபடி ஆகாது. பேலியோக்கு இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருந்ததுனால அட்ரோவாஸ்டாட்டின் போட்டிருக்காங்க, அது தேவை கிடையாது. அதே மாதிரி உங்களோட அட்டாச்மெண்ட்ல ஃபீனோஃபைப்ரேட் அதெல்லாம் போட்டிருப்பாங்க, அதுவும் தேவை கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு சுகர் ப்ரெஷர்லாம் இருக்குது, இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஓகே ஐ எம் நார்மல் நவ், எனக்கு வந்து இன்சுலின் இதெல்லாம் குறைஞ்சிருச்சு, தேவையே கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னாக்கா அது கார்டியாலஜிஸ்ட்டோ இல்லை பேலியோ தெரிந்த மருத்துவர்களாலோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அதை மாற்றி உங்கள் இதய அடப்புகளை நீக்கி அதெல்லாம் பண்ணி தான் உங்களுக்கு ஸ்டாட்டினை நிறுத்த முடியும். அவ்வளோ அவசரப்படுது. அதனால் இண்டிவிஜுவலைஸ்டு தெரப்பி தான் இங்கே கொடுக்க முடியும். சரிங்க, அதனால தான் நாங்கள் பதிலே போடலாம். தேங்க்யூ. ஐ யூஸ் திஸ் சான்ஸ் டு ஆன்சர் அ டவுட். இப்போ வந்து பேலியோ வந்து இவ்வளவு 40,000 பேர் இந்த குழுவில் இருக்கிறோம், பட் இது இவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது, பட் ஏன் வந்து மருத்துவர்கள் வந்து இதை வந்து சீக்கிரம் ஏற்றுக்கல அப்படிங்கிற கேள்வி உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். சரி, அந்த கேள்விக்கு வந்து ஒரு எளிதான பதில் என்னென்னா, இது வந்து மருந்து கம்பெனிகளின் சதி. அந்த பதில் வந்து எல்லாரும் நம்புறீங்க, பட் அது உண்மை கிடையாது. என்னன்னா உங்களுக்குலாம் இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் ஃபார்மசி அப்படிங்கிறது வந்து கண்ட்ரிபியூட்ஸ் லெஸ் தென் 3%. சரியா? இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு பையன் ஒரு ஸ்டூடெண்ட் சேர்ந்து படிக்கிறாங்கன்னா ஹீ ஸ்டடிங் 20 சப்ஜெக்ட்ஸ். அதில் ஃபார்மகாலஜிங்கிறது ஒன்று தான். இதில் இன்னொரு முக்கிய மீதி அந்த மாதிரி டோட்டல் அவுட்புட் ஆஃப் ஜேர்னல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜி இஸ் அ வெரி லிமிட்டட் திங். ஸோ வந்து இதில் வந்து எல்லாரும் ரொம்ப எளிதாக நம்பக்கூடிய ஒரு பொய் வந்து மருந்து கம்பெனிகள் மருத்துவத்துறையை கட்டுப்படுத்துதுங்கிறது. அது வந்து மிக மிக பொய். இது வரைக்கும் அப்படி நம்பியிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து இன்னைக்கு அந்த கருத்தை மாற்றிடுங்க. சரி, இப்போ நான் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், அப்போ ஏன் வந்து யாரும் மாற மாட்டேங்கிறாங்க? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து ஃபேஸ்புக்கெலாம் மெயிலிங் லிஸ்ட் காலத்தில் உள்ள ஒரு ஜோக் ஒன்று உண்டு. அதாவது பில்கேட்ஸ் வந்து சொல்ல ஒரு ஜோக் உண்டு. If GM had kept up with technology like computer industry, we would be driving $25 cars that got 1,000 miles to gallon.
அதாவது நாங்கள் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி மாதிரியே கார் இண்டஸ்ட்ரி வந்து அவங்க வளர்ந்துருந்தாங்கன்னா நம்ம வந்து $25 கார் வாங்கி 1 லிட்டருக்கு 1000 மைல் ஓட்டிட்டு இருக்கோம் பில்கேட்ஸ் சொன்னதாகவும், அதுக்கு வந்து ஜெனரல் மோட்டார்ஸ் வந்து பதில் கொடுத்ததாகவும், இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஜோக்கு. அந்த பதிலை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். ஃபார் நோ ரீசன் வாட்ஸோஎவர் யுவர் கார் வுட் கிராஷ் twice a day. Every time they repainted the lines in the road, you would have to buy a new car. Occasionally your car would die on the freeway for no reason. You would have to pull over the side, close all the windows, shut off the car, restart it, and reopen the window before you could continue. Occasionally executing a maneuver such as left turn would cause your car to shut down and refuse to restart, in which case you have to reinstall the engine. Macintosh would make a car that was powered by sun, was reliable, 5 times as fast and twice easy as to drive, but would run only on 5% of roads. The oil, water temperature and alternator warning lights would all be replaced by a single general protection fault warning. The airbag system would ask, "Are you sure?" before deploying. Occasionally, for no reason whatsoever, your car would lock you out and refuse to let you in until you simultaneously lifted the door handle, turned the key, and grabbed hold of the radio antenna. Every time GM introduced a new car buyers would have to learn to drive all over again because none of the controls would operate in the same manner. And you would have to press the start button to turn the engine off. சரியா? இந்த இதுக்கு பின்னாடி என்னன்னா, அதாவது மென்பொருள் துறை வந்து ரொம்ப வேகமாக வளருது, அதை விட கார் இண்டஸ்ட்ரியோட growth வந்து கம்மி. அட் த சேம் டைம் த growth இஸ் வெரி ரிலேயபிள். இப்போ வந்து சாஃப்ட்வேரில் வந்து ஒரு எரர் ஆயிட்டுன்னா ஒரே நாளில் வந்து இன்னைக்கு வந்து iOS இந்த ஜோக் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃப்ளாப்பியில் சாஃப்ட்வேர் இந்த காலத்தில் வந்த ஜோக்கு. இன்னைக்கு வந்து உங்கள் iOSல ஒரு ப்ராப்ளம்னா நைட்டோட நைட்டாக iOS அப்டேட் 8.1.3 வந்து புஷ் ஆகி த ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு. வேற காரில் அது பண்ண முடியாது. அப்படியே அப்பப்போ கார் இன்ஜின் ரீகால் பண்ணிட்டுலாம் இருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேரில் வந்து ஒரு வருஷத்தில் நடக்கிறது கார் இண்டஸ்ட்ரியில் 25 வருஷம் ஆகுதுன்னா ஹெல்த் கேரில் 100 வருஷம் ஆகும். இந்த இதனால தான் ஹெல்த் கேரில் எந்த ஒரு நியூ கான்செப்டும் இஸ் வெரி லேட்லி அக்செப்டடே தவிர மருந்து நிறுவனங்களின் சதி அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஃபார்மசிட்டி இஸ் லெஸ் தேன் 5%. அதுலேயும் பிக் ஃபார்மா வந்து இஸ் லெஸ் தேன் 2%. நம்ம ஊரில் இன்னைக்கு வித்துட்டு இருக்கிறதுல 80% ஆஃப் ட்ரக்ஸ் வந்து மேட் லோக்கலி. இட் இஸ் நாட் பை த பிக் ஃபார்மா. ஸோ பிக் ஃபார்மா நம்மளே ஏமாத்திட்டு எதுக்கு எடுத்தாலும் ஃபார்மசிட்டிகளே குறை சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த நிதர்சனம் இதுதான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டுலாக்சிட்டின் அப்படின்னு ஒரு ட்ரக்கு நான் யூஜி முடித்த காலத்திலே ரிலீஸ் ஆகிட்டு எதுக்கு சொன்னாங்கன்னா வலிக்கு வந்து நல்லா கேட்கும். அதாவது நம்ம எல்லாரும் நீங்கள் கை வலி கால் வலி முட்டு வலிக்கெலாம் வந்து அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணுற ட்ரக் வந்து ஓவிரான். உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஓவிரான் ஜெல்லு, இல்லை நம்மளோட பழைய ஆஸ்பிரின் பேராசிட்டமால். இந்த ட்ரக்ஸ்லாம் வந்து போட்டால் வந்து இதோட ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் பெப்டிக் அல்சர் வரும். இவங்க என்ன சொன்னாங்க, டுலாக்சிட்டினில் வந்து பெப்டிக் அல்சர் வராது அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கடைசி இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு தான் டுலாக்சிட்டினில் வந்து மைலோ சப்ரேஷன் வருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ நான்லாம் டுலாக்சிட்டினுக்கு மாறவே இல்லை. ஐ வாஸ் ஒன்லி கண்டினியூவிங் வித் த ஓல்டு பேராசிட்டமால். நான் இன்னைக்கு வரைக்கும் பேராசிட்டமால் தான் எழுதுறேன். இன்னைக்கு நான் ஆப்ரேட் பண்ணிட்டு வந்தேன். ஐ ஜஸ்ட் ரைட் பேராசிட்டமால். ஏன்னா டாக்டர்ஸ் ஜென்ரலி ஆர் வெரி ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச் ஃபார் த சிம்பிள் ரீசன் தட் they don't want to shift from their comfort zone to a new zone where they are not sure of the result. And believe me, it works in most cases. Thalidomide வந்து இந்தியாவில் யாருமே யூஸ் பண்ணல. நம்ம அதனால தான் இங்கே நம்ம அதோட இதில் இருந்து தப்பிச்சோம். இந்த மாதிரி குளோராம்ஃபெனிகால் வந்து கிரே பேபி சிண்ட்ரோம் அமெரிக்காவில் சொல்லி பேன் பண்ணான். நம்ம 30 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே எந்த கிரே பேபியுமே வரல. நிமிசிலைட் இஸ் பேண்ட் இன் US. இங்கே நோ காம்ப்ளிகேஷன். இங்கே லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி மாதிரி தடாலடி திருப்பங்களை வந்து ஹெல்த் கேரில் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுட்டு அதுபடி நடக்கலைன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய குறை அப்படின்னு நீங்களாவே நினச்சிட்டு அந்த குறைக்கு காரணம்னு சொல்லிட்டு இமேஜினரே நிறைய ரீசன்ஸ் வந்து உருவாக்கிடுறோம்.
ஸோ வந்து வி ஆர் நாட் மூவிங் டுவர்ட்ஸ் த சேஞ்ச். ஸோ இது இன்னைக்கு பேலியோ இப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா இது வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு வர்றதுக்கு இட் வில் டேக் மினிமம் 5 to 8 years. தட் இஸ் த நார்மல் சைக்கிள் ஆஃப் த ஃபினாமினன். இது வந்து நான் சொல்றது இட்ஸ் ஃபுட்டுங்கிறதுனால சீக்கிரம் வந்துடும். இதே இது ஒரு ட்ரக்குன்னா இட் வில் டேக் ஈவன் மோர். இந்த இதுக்கு பதிலாக நான் தான் இந்த பேலியோ வேலை செய்யுதே, இதை ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இதுக்கு பின்னாடி நோவார்டிஸ் இருக்கான் அப்படி இப்படிலாம் நினச்சிட்டு வி ஷால் நாட் வேஸ்ட் அவர் எனர்ஜிஸ் டு அந்த மாதிரிலாம் சுற்றி குழப்பிட்டுலாம் இருக்க வேண்டாம். இதுக்கு இந்த ஸ்டாட்டின் ப்ராப்ளமும் அதுதான். ஸ்டாட்டின்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்ட் அன்னைக்கு 30 years ago for specific purposes because those days the mortality in coronary heart disease was very very high due to various other reasons. அன்னைக்கு வந்து கண்ட்ரோல் கிடையாது. அன்னைக்கு வந்து டயபிட்டிஸ் வந்து இந்த அளவுக்கு கண்ட்ரோல் இல்லை, ஹைப்பர் டென்ஷனுக்கு இந்த அளவுக்கு கண்ட்ரோல் இல்லை, ஹைப்பர் டென்ஷனுக்குள்ள இந்த அளவுக்கு ட்ரக்ஸ் இல்லை. அன்னைக்கு அதே லாசிக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் நிறைய பேர் நம்ம ஆளுக்கு லாசிக்ஸ்னா இட்ஸ் அ டயூரிட்டிக், அதாவது யூரின் அதிகமாக போகக்கூடிய ட்ரக். நம்ம பேஷண்ட்ஸ் வந்து நைட்டு போட மாட்டாங்க, அதை எந்திரிச்சு யூரின் போகணுன்னு டாக்டர் 2 வேளைக்கு எழுதுவார், நம்மால் ஒரு வேளை தான் சாப்பிடுவான், அப்புறம் ஹார்ட் டிசீஸ் வரும். ஸோ அன்னைக்கு வந்து ஸ்டாட்டின்ஸ் வந்து தேவைப்பட்டது. இன்னைக்கு வந்து அது தேவைப்படலையா இல்லையாங்கிறது நம்ம மறு ஆய்வு பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து ஒரேடியாக ஒரு நார்மல் ட்ரக்கோட லைஃப் சைக்கிளை வந்து புரிஞ்சிக்காம எதெல்லாமே வந்து சரின்னு பேசிட்டு இருந்தோம்னா we can never carry this movement forward. ஸோ இது பேலியோ வந்து பிக்கப் ஆகிறது லேட்டாக தான் ஆகும். அதுக்கு காரணம் இந்த சிஸ்டத்தோட இன்பில்ட் ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அப்படிதான் தேவை இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த GM கார் மாதிரி இங்கே வந்து பாதி ஆப்ரேஷனில் ரீஇன்ஸ்டால் பண்ண வேண்டியதாயிரும். அதுதான் உண்மை. ஐ ஹேட் அ பேஷண்ட், ஷி இஸ் ப்ரெக்னெண்ட்டாக. அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு, ஒரு 15 வருஷம் கழிச்சு ட்வின்ஸு, ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் ட்வின்ஸு பார்த்தீங்கன்னா சுகர் வந்துடுச்சு, பார்டர் லைன். நான் சொன்னேன் நீ பேலியோ டயட் எக்ஸ்பிளைன், பேலியோன்னு பேர் சொல்லலை, பட் டயட்டில் இருக்கிறது எல்லாம் டயட் சார்ட் போட்டு எல்லாம் கொடுத்துட்டு திருப்பியும் ஒரு 15 நாள் கழிச்சு வந்தாங்க, இன்னும் சுகர் ஜாஸ்தியாக. போங்க டாக்டர், காலையில் 4 முட்டையா, நான் சத்தியமாக சாப்பிட முடியாது, ஆல்ரெடி எனக்கு வாந்தி இருக்குது, இதில் வேற 4 முட்டாய் வர சாப்பிட சொல்கிறீங்க. சின்னவ ரேட் அவங்க சாப்பிடவே இல்லை. என்னாச்சு, இன்சுலின் போட்டோம். சரியா? ஸோ நம்ம சைடும் நிறைய இருக்குது. நாங்கள் போய் பேலியோ டயட் சாப்பிடுங்கன்னு சொன்னால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ சார் சொல்கிற மாதிரி இட் டேக் இயர்ஸ், ரொம்ப வருஷம் ஆகும், ரொம்ப நாள் ஆகும். அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது வந்து எவ்வளோ தூரம் எல்லாருக்கும் போய் சேருது, எத்தனை பேர் இது ஃபாலோ பண்ணுறாங்கிறது. அப்புறம் அட்ரோவல்ஸ்டாட்டின் பற்றி என்ன சொல்லலாம், ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறோம். அப்புறம் நாங்கள் சொல்லி நீங்கள் திடீர்னு நிறுத்துறதோ அதோ வி ஆர் நோபடி, ஐ மீன் வி கேன் சே சஜஷன்ஸ் தான் நாங்கள் சொல்ல முடியும். ஸோ ஜென்ரலி இது அட்ரோவல்ஸ்டாட்டின் ஸ்டார்ட் பண்ணுறது கார்டியாலஜிஸ்ட் இல்லையா, கார்டியாலஜிஸ்ட் தான் ஜென்ரலி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, திஸ் இஸ் எண்ட் மெசேஜ் வாட் ஐம் டெல்லிங். யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்த டாக்டர் போய் பார்த்து நான் நிறுத்தலாமா, இப்படி ஒரு கருத்து இருக்குது, என்ன கொலஸ்ட்ரால் லெவல் பாருங்கள், நான் சாப்பிடணுமா, கண்டிப்பாக சாப்பிடணுமா, நிறுத்தணுமா, இதெல்லாம் உங்கள் பர்சனல் டாக்டர் போய் பார்த்துட்டு அவங்க நிறுத்த சொன்னால் நிறுத்துங்க. சரியா? அது சார் சொன்ன மாதிரி ஈச் பர்சன்ஸ் பாடி இஸ் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு எவ்வளோ அத்தெரோஸ்க்ளரோசிஸ் இருக்குது, எத்தனை ஹார்ட் பிளாக் இருக்குது, இல்லை வாட் யுவர் கொலஸ்ட்ரால் லெவல் இஸ், ஆல் தட் இஸ் டிஃப்ரெண்ட். சரியா? சார் சொன்னார் சும்மா ஒரு எல்லாம் 10-15 இது போட்டுட்டு ஃபார்வர்ட் பண்ணால் 1 லட்சம் பேருக்கு within minutes. Facebook is very dangerous, WhatsApp is very dangerous. இல்லை அது வரது எல்லாம் உண்மைன்னு இருக்கணும்னு தேவையில்லை. ஸோ see your personal doctor, see your personal cardiologist. உங்களுக்கு யார் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்கள பர்சனலாக பார்த்து, திஸ் இஸ் நாட் யூனிக் திங். இப்போ எல்லாரும் அட்ரோவல்ஸ்டாட்டின் நிறுத்திடுங்க அப்படி கிடையாது. ஏன்னா டோலிபாலா மேடம் கூட கேட்டாங்க, நான் இத்தனை வருஷம் சாப்பிட்றத நிறுத்தவா, எனக்கு பயமாக இருக்குது, இப்படி எல்லாருமே இப்போ அட்ரோவல்ஸ்டாட்டின் மோசம்னு சொல்கிறீங்களே, இத்தனை 8 வருஷமாக நான் சாப்பிட்ருக்கேன், எனக்கு தான் வந்துருமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எல்லாருக்கும் இந்த குரூப்பில் இந்த பயம் இருக்குது. ஸோ see your doctor, see your cardiologist. Cardiologist தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை உங்கள் ஃபிசிஷியன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள கன்சல்ட் பண்ணி அவங்க ஸ்டாப் பண்ண சொன்னால் ஸ்டாப் பண்ணுங்க. ஃபைன். பட் இதை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, இப்படி இருக்குது இந்த டயட்டில் நாங்கள் இப்படி சொல்கிறாங்க, இப்படி ஃபாலோ பண்ண வேண்டாம், சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணட்டும், ஆஸ்க் யுவர் டாக்டர். ஃபைன். டாக்டர் விவேகானந்தர், ஜிப்மர் ஹாஸ்பிட்டல், அவர் வந்து வெள்ளூர் கான்ஃபரன்ஸ், ஆக்சுவலாக அதுக்கு சம் அட்லீஸ்ட் 3 மெடிக்கல் ரெக்கார்ட்ஸாவது வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நான் போஸ்ட் போட்டேன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிட்டர்ன் வந்துச்சு. இம்மீடியட்டாக நான் அவருக்கு அனுப்பிச்சேன். அங்கேருந்து ரிப்ளை வருது, எனக்கு அவர் தெரியும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இவர்கிட்ட உங்களுக்கு தெரியும்னு சொன்னார் அப்படின்னா 2 பேர் கிளாஸ்மேட். ஸோ ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன் வந்து மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் போயிருக்கு அப்படின்னா கொஞ்சம் அதிகமான ரீச் ஆகும், ஒரு நம்பிக்கையோடு நாம் இருப்போம். ஓகே. இப்போ வந்து எனக்கு 47 வயசாகுது. 30 வயசில் வந்து எனக்கு சர்க்கரை வியாதி வந்தது.
16 வருஷமாக 17 வருஷமாக மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். கடந்த டிசம்பர் மாதம் வந்து அந்த விவேகானந்தன் தான் சொன்னார், வேலையோ சாப்பிட்டு பாரு. நான் அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாதம் வந்து ஆரோக்கியம் நலவோடு வந்து பார்த்துட்டே இருந்தேன். சரி என்ன போஸ்டிங் போடுறாங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தேன், எப்படி ரிசல்ட்ஸ் வருது என்னென்னு. அப்போ அவர்கிட்ட கேட்டப்போ நீ ஒன்றும் யூஆர் நாட் கோயிங் டு லூஸ் எனி திங், ட்ரை பண்ண ஒரு 3 மாதம் எடுத்துப்பாரு, ஏதாவது தப்பாக இருந்தால் அப்புறம் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சில பேஷண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் கூட காமிச்சார். என்னோட பேஷண்ட்ஸ் வந்து இப்படி எடுத்தாங்க, இந்த ஃபுட் கிரேவிங் நின்றுச்சு. டயபெட்டிஸோட மெயின் பிரச்சனையே இதுதான். சர்க்கரை நம்ம வந்து சாப்பிட்றோம், ஹைப்போகிளைசிமியா வருது, திரும்பி சாப்பிட்றோம், 2 மணி நேரம் கழிச்சு தெரிச்ச அப்புறம் திரும்பி சாப்பிட்டுட்டே இருக்கோம். அந்த இன்சுலின் இதுவாகிட்டு இந்த ட்ரைக்ளிசரைடு டெபாசிட் ஆகுது. இது எல்லோரும் நீங்கள் நம்ம குரூப்பில் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஃபுட் கிரேவிங் வந்து நம்மளோட பேலியோ டயட்டில் கம்மியாயிடுது. இப்போ நான் ஆரம்பித்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வந்து புருனோ சார்ட்ட கூட நான் டிஸ்கஸ் பண்ணேன். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நான் நிறைய டாக்டர்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நானும் 40 வயசுலேருந்து ஸ்டார்டிங் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். நான் வந்து ப்ரொஃபைலாக்டிக்காக சாப்பிட்டேன், எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக 40 வயசு ஏன்னா அது வந்து அமெரிக்கன் யூஎஸ்எஃப்டியோட ரெக்கமெண்டேஷன். 40 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் 40 வயசுக்கு மேலே சாப்பிடணும் வராமல் இருக்கிறதுக்காக. அதுக்காக சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம சிவராம் ஜெகதீசன் சார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணேன். நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒமேகா 3 எடுத்து பாருங்கள் அப்படின்னாரு. அதை எடுத்து பார்த்தேன். HDL வந்து இந்த ஸ்டார்டிங் எடுத்துகிட்டு இருந்ததுனால எனக்கு இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. இப்போ இந்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 42லேருந்து 58 வந்துருச்சு. HDL வந்து ஒரு 10 இன்க்ரீஸ் ஆகிறது வந்து பெரிய விஷயம். அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம HDL வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய இதில் இருக்குது. நம்ம வந்து இந்த ரிசல்ட்ஸ் வச்சு ரிட்ரோஸ்பெக்டிவ் ஸ்டடி மாதிரி காமன் மேன் டயட்டில் இருக்கிறவங்களோட பிளட் ரிசல்ட்ஸும் நம்ம ரிசல்ட்ஸையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதை வந்து பேப்பராக ப்ரெசென்ட் பண்ணணும். அதை வந்து மெடிக்கல் வேர்ல்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து நம்ம அடுத்து பண்ணணும். Coconut during cooking, finishing touch for பொரியல் or only as raw? Because I fear if we heat coconut it becomes transfer. Is it true? Questions to Dr. Raja. இல்லை, நம்ம வந்து கோகனட் ஆயில் வந்து நல்ல இந்த டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா ஹீட் பண்ணுறப்ப அந்த ஃபியூம்ஸ் வருது இல்லை, நானும் அரியரனும் இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் வந்து அது டிரான்ஸ்ஃபேட் ஆகும். அதர்வைஸ் அது ஒன்றும் ஆகாது. இப்போ நார்மலாக வந்து குக்கிங்க்கு வந்து நம்ம கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறோன்னா அதில் வந்து நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. தேங்காய் வந்து ராவாக வந்து பொரியலில் போட்டுக்கிறதுனால ஒன்றும் தவறு இல்லை. முக்கியமாக வந்து தேங்காய் துவையல் நல்லது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு 20 வருஷமாக அதாவது சில விஷயங்கள் வந்து அரிசி நல்லது, அரிசி கெட்டது, கோதுமை நல்லது, தேங்காய் கெட்டது, இந்த சஃபோலா நல்லது, இந்த மாதிரியான மருத்துவ ஆதாரமே இல்லாமல் பல அர்பன் மிக்ஸ் உழைச்சிட்டு இருக்கு. நிறைய பேர் வீட்டில் வந்து காலையில் அவருக்கு வந்து பார்டர் லைன் டயபெட்டிஸ் தான் இருக்கும், தேங்காய் துவையிலே வச்சு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு போகும்போது ஒரு இது டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னா, தேங்காய் துவையல் நல்லது. அவ்வளோதான். பருப்பு இல்லாமல் இருக்கணுங்கிறதே நோட் பண்ணிக்க, வெறும் தேங்காய் மிளகாய் மட்டும். சார் கரை நல்லது அப்படிங்கிற மாதிரி தேங்காய் துவையல். இது டாக்டர் ராஜாவோட கருத்தை நான் ஆமோதிக்க மாட்டேன், சரிங்களா? அதில் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நீங்கள் தேங்காயை தூவிக்கிங்க. ஏன்னா தேங்காயை ஹீட் பண்ணுறதுங்கிறது எனக்கு ஒப்பு இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் வீட்லேயே நீங்கள் அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாருமே தேங்காயை ஹீட் பண்ணிவிட்டு அது பண்ண மாட்டீங்க யாருமே. ஏன்னா உங்கள் தாத்தா பாட்டிலாம் அப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க, தேங்காயை சுட வைக்காதம்மா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அது சுட வைக்கிறது எலிக்கு தான். எலி அவர் டாக்டர் வந்து தேங்காய் எண்ணெயை சூடுபடுத்துறதை பற்றி சொல்லியிருந்தாரு. கேள்வி என்ன? கேள்வி வந்து ஆக்சுவலி அதான், கேள்வி தேங்காய் பயன்படுத்துவதுதான் கேள்வி. கடைசி அடுப்புலேருந்து இறக்குனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தேங்காய் எல்லாம் ஜம்முன்னு தூவிக்கிட்டு எல்லாம் கலந்துக்குங்க. தேங்க்யூ. ஏன்டா மஞ்சளை ஹீட் பண்ணால் அதோட எதிர்வினைகளை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், சாலமன் ஜெயராஜ், பேலியோ டேபிள் அண்ட் கைட்லைன் ஃபார் சில்ட்ரன். குழந்தைங்களோட டாக்டர் ராஜாவுக்கு அடுத்த கேள்வி. பேலியோ டயட் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். இப்போ நம்ம குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாடுலேருந்து அப்படியே மாறி வந்துட்டாங்க. இந்த ஜங்க் ஃபுட்ஸ் தான் வந்து இப்போ நிறைய சாப்பிட்றாங்க. ரெகுலராக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரிசி சாதமோ தோசையோ வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்கிறதில்ல. அப்புறம் வந்து நம்ம உடல் உழைப்பு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. டிவி பார்த்துட்டே இருக்காங்க, கார்ட்டூன்ஸ் நிறைய பார்க்குறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பயங்கரமான ஒரு தாக்கத்தை உருவாக்குது. அந்த குழந்தைங்க வந்து அந்த ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸு, பிஸா, பர்கர், கோக்
இது எல்லாமே சாப்பிட்றாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி பேலியோ ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். இனிஷியலாக வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது, ஹெல்த்தி ஈட்டிங் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு வரணும். இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொல்லலாம், ரைஸ் சாப்பிட சொல்லலாம். அதே டைமில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் டயட் அது வந்து பெஸ்ட். இப்போ நம்ம சங்கர்ஜி கூட நிறைய எழுதியிருப்பார். 30 வயசு கீழே இருக்கிறவங்க வந்து ஃப்ரூட்ஸு, ரைஸ் இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டு எழுதியிருப்பார். அதே போல் இந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த குப்பை உணவுகள்னு நம்ம நியாண்டர் செல்வம் சொல்லுவார். அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நம்ம சொன்னாலும் குழந்தைங்க கேட்க மாட்டாங்க. அவங்க கூட இருக்கிற எல்லா குழந்தைங்களும் அதான் சாப்பிடுவாங்க. அதில் தான் வந்து அவங்களுக்கு அந்த டேஸ்ட்னால அதிகமாக ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதை வந்து முதல்ல நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஹெல்த்தி ஈட்டிங் ஃபுட் ஹேபிட்ஸ் கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஸ்லோவாக இது பண்ணலாம். இப்போ நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா அந்த சைல்டுஹுட் ஒபிசிட்டினால இந்த அவங்க வந்து இப்போ முதல்ல இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ வந்து ஒரு சின்ன வயசுலேயே 10 வயசில் பார்த்தா 60 கிலோ 70 கிலோ அந்த மாதிரி குழந்தைங்க வராங்க. அவங்கெல்லாம் எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை போயிட்டு ஹார்மோன் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு மெயினாக வந்து இந்த ஃபுட்டுனால தான். அப்புறம் நிறைய பெண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் கல்யாணம் ஆனோன்னா ஒரு 6 to 10% வந்து குழந்தை இல்லாத இருக்குது. அதுக்கு வந்து அந்த பிசிஓடின்னு ஒரு காரணம். அதுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களும் பார்த்தா அந்த ஒபிசாக இருக்க நிறைய லேடிஸ் வந்து அந்த குழந்தை இல்லாத ஒரு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பேசிக் ப்ராப்ளம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இந்த அதுதான் இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த உணவு முறையை வந்து மாற்றிட்டு உடற்பயிற்சிங்கிறதும் குழந்தைங்களுக்கு இல்லை. அதெல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுத்தா இந்த பின்னாடி வரக்கூடிய நோய்கள்லேருந்து நம்ம குழந்தைகளை காப்பாற்றலாம். அது நாம் தான் குழந்தைகள் வெளியில் போய் சாப்பிட்றதுன்றது வந்து ரொம்ப கம்மி தான். நாம் சரியான உணவுகளை குழந்தைக்கு பழக்கப்படுத்தினால் அதன் சாதக பாதகங்களை தெளிவாக எடுத்துரைத்தால் குழந்தைகள் நலமாக இருக்கும். அது வந்து ஒவ்வொரு பெற்றோர் கையிலும் தான் இருக்கிறது. நான் என் குழந்தைக்கு பேலி ஆரம்பித்தோன்னே அவன் முட்டை பொரியல் அது இதுன்னு கொடுத்துட்ருந்தேன். என் வீட்டுக்காரங்க தாங்க என்ன பண்ணுற பேலியோ டயட்டு இது வந்து ஆபத்து, ப்ரெட்டு தான் கொடுக்கக்கூடாது, ஜாமெலாம் கொடுக்க. நீ இவ்வளோ நாளைக்கு என்ன சாப்பிட்டுட்டு இந்த 33 வயசு வரையும் 34 வயசு வரையும் நம்ம என்னெல்லாமோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி எல்லாம் பண்ணுறோம். அதுலேயும் நம்மளுக்கு சரியாகுது. அது என்ன பாவம் பண்ணிச்சு? அதுக்கு போய் அவனுக்கு பிடிச்ச ஒரு இது குர்குரே வாங்கி கொடுக்க மாட்டேங்க. இது என்னோட கருத்துங்க. நான் வந்து பப்ளிக்காக திணிக்க விரும்பலை. ரொம்ப பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் வெளியில் உள்ள ஃபுட்டை தவிர்த்துட்டு வீட்டில் என்ன வேணாலும் சமைச்சு கொடுங்க. அவ்வளோதான், ஃபினிஷ், பீரியட். வெளியில் உள்ளது எதுவுமே வேணும். வீட்டுக்குள்ளே எல்லாம் என்ன வேணாலும் பண்ணி கொடுங்க. அது இன்னும் ஆபத்தில் ஒன்றும் ஆகாது. பின்னாடி அவனே மாற்றிப்பான். சரிங்களா? தேங்க்யூ. We should set an example. நம்ம வீட்டில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் பாலியோக்கு மாறிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தையும் மாறிடும். சரியா? குழந்தைக்கு திணிக்க கூடாது. அவர் சொல்றது எல்லாம் கரெக்ட் தான். பட் நம்ம எப்படி கற்றுட்டோம்? நம்ம அப்பா அம்மா எல்லாரும் அரிசி சாப்பிட்டாங்க, கோதுமை சாப்பிட்டாங்க, அதை பார்த்து நம்ம இப்போ நான் என் ஹஸ்பண்டு, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா 4 பேரும் பாலியோ. மை டாட்டர் இஸ் ஆல்சோ பாலியோ நவ். என் பொண்ணும் இப்போ பாலியோ ஆட்டோமேட்டிக்காக அவள் வந்துட்டான். நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணல. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா we should set an example. ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துடுவாங்க. கஷ்டம் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் இல்லை. குழந்தைகளை பாலியோ மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் பட் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை பார்த்து வளருவாங்க. நம்ம அவங்களை திணிக்கவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதை பார்த்து பழகுவாங்க இல்லையா? நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தானே பழகணும். ஸோ டோன்ட் ஃபோர்ஸ் எனிதிங், இட் வில் கம் ஆட்டோமேட்டிக்லி. இன்டர்நெட்டில் போய் பேலியோ ஸ்நாக்ஸ்ன்னு தேடி பாருங்க. நிறையா இருக்குது, செம்ம டேஸ்டாலாம் இருக்குது. எல்லாத்தையும் நாங்களே கொடுக்கணும்லாம் எதிர்பார்க்காதீங்க. இந்த 1008 வேலையில் நாங்கள் இதெல்லாம் பண்ணிவிடுவோம். நீங்களே போய் தேடுங்க. இங்கிலீஷில் தான் இருக்கும். பையனை விட்டு படிக்க சொல்லுங்கள். இதை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுறான்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது. அதை குழந்தைங்களுக்கு தின்பண்டமாக கொடுக்கலாம். ஒன்றுமே பண்ணாது. சரிங்களா? அதுவும் பண்ணும். தேங்க்யூ. நன்றி டாக்டர். அதாவது பேலியோட ரூல் நம்பர் 1 என்னது? வீட்டில் சமைத்த உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். தேடி பார்த்து ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க. ஒரு நூடுல்ஸை பிரித்து போட்டுட்டு அது கையில் கொடுத்துட்டு நீங்களும் அவங்களை சேர்ந்து டிவி பார்க்காதீங்க. அருண் பிரசன்னா கேட்டுட்டு இருப்பார்னு நினைக்கிறேன் இந்த விஷயம்லாம். நன்றி. அடுத்த கேள்வி ஸ்ருதி லயா கேட்டிருக்காங்க. ஹேர் லாஸ் இருக்கிறது. இது ஒரு பெரிய திரும்ப திரும்ப கேட்கப்படும் கேள்வி. நான் பேலியோ டயட் எடுத்த உடனே எனக்கு முடி கொட்டு, அதுக்கு முன்னாடி செக் பண்ணாங்களான்னு தெரியாது. ஸ்டார்டிங்க்கு எப்படி நம்ம டாக்டரை பழி சொல்கிறோமோ அந்த மாதிரி பேலியோ சாப்பிட்ட உடனே ஏதாவது ஒன்று வந்தால் அதுக்கு பேலியோ தான் காரணம். அதனால் பேலியோ சாப்பிட்ட உடனே முடி கொட்டுகிறது. அது ஒன்று. சிஆர்பி லெவல் குறைந்தாலும் டயபெட்டிக் உடல் உள்ளதால் கால் பாதம் எரிச்சல் உள்ளது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க டாக்டர் சுமதி. ஹேர் லாஸ் முடி கொட்டுது அப்படின்னு நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி வந்து இந்த முடி கொட்டுறது வெரி வெரி காமன். பட் இது பேலியோ டயட்னாலியானா கண்டிப்பாக பேலியோ டயட்னால மட்டும் கிடையாது. எனி டயட்
எனி ஸ்ட்ரெஸ், எனி டென்ஷன், எனிதிங் ஹேர் லாஸ் இருக்கும். அது பெரும்பாலும் இது லேடிஸ் தான் வருத்தப்படுவாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா சீப்பில் பார்த்தா இவ்வளோ முடி இருக்குது, அப்புறம் பெட்ஷீட்டில் பார்த்தா அவ்வளோ முடி இருக்குது. ஸோ ஆல் தட் வந்து இஸ் வெரி நாட் தியரிட்டிக்கல். பட் வெயிட் ஹேர் லாஸ் இருந்துச்சுன்னா டேக் இனஃப் நியூட்ரியன்ஸ். என்னென்ன காரணமாக இருக்கும், வேறு என்ன டென்ஷனு, இதை தவிர வேறு என்ன காரணம், ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும் இல்லையா? ஸோ ஹீமோக்ளோபின் செக் பண்ணி பார்க்கலாம். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் டேக் இனஃப் அயன் டேப்லெட் சப்ளிமெண்ட்ஸ். சரியா? அப்புறம் வேறு ஜென்ரலாக வேறு என்ன சொல்லுங்கள்? டிவி சீரியல் பார்க்காதீங்கன்னு சொல்லுங்கள். வேறு நீங்கள் வந்து ப்ரோட்டீன்ஸ் கம்மியாக, பாலியோ டயட் நீங்கள் ஆல்ரெடி எடுத்துப்பீங்க, அதே வந்து விட டேக் கேர் ஆஃப் யுவர் ரெஸ்ட் ஆஃப் யுவர் ப்ரோட்டீன்ஸ் கம்மியாக இருந்தால் கூட உங்கள் ஹேர் லாஸ் இருக்கும். அப்புறம் தேவையில்லாத அந்த ஷாம்பு, அந்த ஹேர் ட்ரீட்மெண்ட், அது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இல்லை ஷாம்பு மாற்றி போடக்கூடாது, அப்புறம் அன்னெசரி ஹேர் கலரிங் பண்ணக்கூடாது, ஹேர் டை அவ்வளோ நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. டயட்டுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஹீமோக்ளோபின் லெவல், மெக்னீசியம், ஜிங்க்கு, நிறைய எசென்ஷியல் விட்டமின்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அது டாக்டர் கேட்டு கரெக்டாக பண்ணிக்கணும். ஸோ ஹேர் லாஸ் வில் பி பெட்டர். ஆக்சுவல் பேலியோ டயட்டில் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் பேலன்ஸ் பண்ணி இருக்காது. நம்ம டயட்டில் வந்து எல்லா நியூட்ரிஷன் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதில் போட்டுக்க சார்ட்டை மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டாக எடுத்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஆகாது. இப்படி ஆனாலும் ஃப்யூச்சரில் கொஞ்சம் சரியாகும். ஸோ எது இருந்தாலும் அவசரப்பட்டு பேலியோவில் வந்ததுன்னு சொல்லி பிளேம் பண்ணாதீங்க. கொஞ்சம் வெயிட் அண்ட் சி. பேலியோ டயட் எடுத்தோடனே இனிஷியலாக 3 monthsக்குள்ளே ஹேர் லாஸ் இருக்குது. இப்போ நிறைய அதோட ஸ்டடீஸ்லாம் இருக்குது. 3 months கழித்து அந்த ஹேர் ஃபாலிக்கல் இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்தே ரீக்ரோத் வந்துடும். ஸோ அந்த போனது வந்து பர்மனெண்ட்டாக போயிடும்னு நினைக்க வேண்டாம். பயோட்டின் டெஃபிஷியன்சி, பயோட்டின் சொல்லிட்டு அந்த டெஃபிஷியன்சினால் இருக்கலாம், ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய அதில் ஸ்டடீஸில் போட்டிருக்காங்க. அதனால் ஹேர் லாஸ் வந்து ஒரு சடன் சேஞ்ச் ஆஃப் டயட் பேட்டர்னு, ஸ்ட்ரெஸ், அதனால் வந்து ஹேர் லாஸ் இருக்கலாம். இது இந்த பேலியோ டயட்னாலும் கிடையாது, வேறு எந்த டயட் சேஞ்ச் பண்ணாலும் ஹேர் லாஸ் இருக்கும். அந்த சிஆர்பி லெவல் வந்து குறைஞ்சதுனாலும் கால் எரிச்சல் ஏன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சிஆர்பிக்கும் கால் எரிச்சலுக்கும் சம்மந்தம் இல்லை. சார் சொல்லுவார், சார் நியூராலஜிஸ்ட்னால சாரே சொல்லிட்டாரு, அவ்வளோதான். எரிச்சலுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு நியூரோபதின்னு சொல்லி வரும். காம்ப்ளிகேஷன் நிறைய வருஷம் இருந்ததுன்னா கண்ணில் வந்து ரெட்டினோபதின்னு. அந்த டயபெட்டிஸ் வந்து நம்ம உடலில் இருக்க அத்தனை உறுப்புகளையும் பாதிக்கும். கண்ணில் வந்து ரெட்டினோபதின்னு வரும். கிட்னி பாதிச்சு நெஃப்ரோபதின்னு வந்து கிட்னி ஃபெயிலியர் வரும், ரொம்ப நாள் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால். அதே மாதிரி நரம்பு பாதித்தா நியூரோபதின்னு வரும். அதில் தான் வந்து கால் எரிச்சல் வரும். ஸோ அதுக்கும் இந்த சிஆர்பிக்கு சம்மந்தம் இல்லை. சிஆர்பி எனக்கு குறைஞ்சிருச்சு, ஏன் கால் எரிச்சல் குறையிலன்னு அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த சார் சொன்ன பயோட்டின் டிஃபிஷியன்சி, முட்டை டெய்லி 3 சாப்பிட்றவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த நெல்லிக்காய் ப்ளஸ் கீரை இதெல்லாம் இது கூட கொஞ்சம் பெஸ்ட்டு நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். சங்கர்ஜி ஏதாவது பேலியோ ஷாம்பு, பேலியோ சோப்பு இந்த மாதிரி எதையாவது கொஞ்சம் சொன்னீங்க மக்களுக்கு சொன்னீங்கன்னா அது ஒன்றும் பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கோகனட் இருக்கு இல்லைங்க, அதுதான் பேலியோ ஷாம்பு, பேலியோ சோப்பு. அதாவது இப்போ நியாண்டர்தால் படத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பேலியோலித்திக் பீரியடில் மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை அது பிரச்சனையே இல்லை. உடம்பு முழுக்க முடி இருக்கும். நம்ம டயட்டில் அது வரலையேன்னு கஷ்டப்படுங்க, சந்தோஷப்படுங்க. தலையில் மட்டும்தான் போகுது, விற்க கூட வச்சுக்கலாம். உடம்பு முக்கா மொழி முடிஞ்சதுன்னா கஷ்டம். அதனால் அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க, அது சரியாயிடும். அது என்ன குறைபாடுன்னு பார்த்துட்டு அதையும் நம்ம பேசுவோம். அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக டெஸ்ட் ஏதாவது பண்ணணும், இல்லை அந்த மாதிரி சோப்பு ஷாம்பு விற்கணும்னா நாங்கள் தயார். ஏற்கனவே எம்எல்ஏ மாதிரி போயிட்டு இருக்குன்னு குறைபாடு வந்துட்டு இருக்கு. சரி, அடுத்த கேள்வி ராம்குமார் அசோகன் கேட்டிருக்காரு. கால் பிளாடர் ஆர் கால் பிளாடர் ஸ்டோன் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் எப்படி பேலியோவை எடுத்துக்கொள்வது? டாக்டர் ஹரி. இதை பற்றி நான் விரிவாகவே ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு நிமிடம் டாக்டர். அப்படியே இன்னொரு கேள்வி அது கூட தொடர்ந்து வருது. ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் ஃபார் தி பாஸ்ட் 4 years. ஐ எம் நாட் ஷூர் வாட் டு ஈட், வாட் நாட் டு ஈட், டோட்டலி கன்ஃபியூஸ், ஐ எம் சஃபரிங் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், அதாவது வயிற்றுல ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு செரிமானத்துக்காக உண்ட உணவை வந்து நல்ல குழம்புடன் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்டெஸ்டைன் சிறுகுடலுக்கு அனுப்புறதுக்கு அந்த ஆசிட் ரொம்ப மிக மிக முக்கியம். அப்போது பல ஏரியாக்களில் பல மருத்துவர்கள் என்ன செய்கிறாங்க, பல ஃபார்மசிஸ்ட் என்ன செய்கிறாங்கன்னா, யாருக்காவது அசிடிட்டியா உடனே ஒரு ரேண்டாக் எடுத்து கொடு, உடனே ஒரு பேண்டோப்ரோசல், ராவிப்ரோசல் எடுத்து கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் என்னை பொறுத்த வரையும் 1-2 நாளைக்கு தான் அதை சாப்பிடலாமே தவிர்த்து FDA சொல்லிட்டா 4 வாரத்துக்கு மேலே எந்த ஆன்டாசிடும் நீங்கள் எடுக்கக்கூடாது தொடர்ந்து அப்படின்னு போட்டிருக்காங்க. முதல்ல அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் எதனால் வருதுன்னு பார்ப்போம். மெயினாக தொப்பை, சரிங்களா?
உங்களுக்கு தொப்பை ஜாஸ்தியாக இருக்குது, எல்லாருக்கும் எங்களுக்கும் தான் சரிங்களா, தொப்பை ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது, உங்கள் ப்ரெஷர் இங்கே ஜாஸ்தியாகுது, இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் ஜாஸ்தியாகுது, அப்படியே ஆசிட் மேலே வருது. அவ்வளோதான், இது ஒரு முக்கியமான ரீசன். அப்போ ஆசிட் மேலே வரும்போது மெயினாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், தொப்பையை குறைக்கணும். அதுக்கு உண்டான ஒரு டயட் என்ன டயட், பேலியோ டயட். ஓகே, இதில் வந்து தவிர்க்க வேண்டியது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா பேலியோவில் உள்ள எதுவுமே ஆசிட் ரிஃப்ளக்ஸை காஸ் பண்ணாது. முக்கியமாக சர்க்கரை, கோதுமை, அந்த மாதிரி கார்பு உணவுகள் தான் அசிடிட்டியை அதிகப்படுத்துங்க. அப்பயும் உங்களுக்கு எனக்கு இல்லை டாக்டர், எனக்கு முட்டை சாப்பிட்டா இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படி, அதெல்லாம் வந்து ஒரு ரீசனே கிடையாது. அப்படி வந்துச்சுன்னா தேங்காய் பால் ஒரு நாளைக்கு 2 தடவை, சர்க்கரையா வெல்லமா தேனை என்ன போடணும், எதுவும் போடக்கூடாது, வெறும் தேங்காய் பால் காலையில் 150 ml 100 ml நைட் 100 ml அதை நீங்கள் போட்டிங்கனாலும் போதும். வெறும் வயத்தில் ஒரு 2 டம்ளர் இல்லை 3 டம்ளர் தண்ணி குடிக்கிறது இது ஒரு பழக்கமாகவே வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களோட மெட்டபாலிசமும் ஜாஸ்தி ஆகும், உங்களுக்கு அல்சர் வர்றதும் மிக கம்மியாகும். ஸோ இந்த 2 விஷயத்தை வச்சே நீங்கள் ஆசிட் ரிஃப்ளக்ஸை நீங்கள் மேனேஜ். ஆசிட் ரிஃப்ளக்ஸ்னா அசிடிட்டி அப்படிங்கிறத ஆசிட் ரிஃப்ளக்ஸ், மேலே நெஞ்சு எரிச்சல்னு சொல்கிறோம் இல்லையா, அது தொப்பையை கொஞ்சம் சீக்கிரமாக குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ்லாம் வராது. அப்படியே உங்களுக்கு இந்த ஜெலுசில் போடுற மாதிரி இருந்தால் போடுங்க, 1-2 நாளைக்கு போடுங்க, ஒன்றும் பெரிய தவறு ஒன்றும் கிடையாது. சரிங்க. இப்போ அடுத்தது கால் ஸ்டோன் பற்றி சொல்லியிருந்தேன், இதை பற்றி விரிவாகவே போட்டிருக்கேன். அது எதனால் வருது அப்படின்னா மெயினாக குண்டாக இருக்கிறதுனால. ரெண்டாவது வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட். ஏன் வந்து கார்போஹைட்ரேட் போடுறதுனால வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டயாபெட்டிக் யாராவது இருந்திருக்கிறீங்களா, தயவு செஞ்சு ஒரு வாலண்டியர் ப்ளீஸ் மேடம். அவங்க என்னோட பேஷண்ட் தான் நினைக்கிறேன். ஓகே, நான் சொல்லி கொடுத்து அவங்க எதுவும் சொல்லலை, அதையும் நான் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டயட் சாப்பிட்டு இருந்தீங்க மேடம்? எஸ் மைக் ப்ளீஸ், மைக் ப்ளீஸ். டயாபெட்டிக் டயட், டயாபெட்டிக்காக நீங்கள் என்ன டயட் எடுத்தீங்க? சுகர் கேக். மார்னிங் உங்க டிஃபன் என்ன இருக்கும்? இட்லி இருக்குமா? மதியானம் சாப்பாடு, நைட்டு இட்லி தோசை. இட்லி தோசை. உங்களுக்கு இந்த பிரச்சனை கால் பிளாட்டர் பிரச்சனை இல்ல இல்லையா? இருந்ததுன்னு சொன்னாங்க. சரி சரி. இவங்க முக்காவாசி பேரு இவங்க வந்து கொஞ்சம் விவரமா இருக்கிறதுனால சப்பாத்தி எடுத்துக்கல. 99% சப்பாத்தி தான் எல்லாரும் எடுக்கிறாங்க. இந்த கோதுமைங்கிறது இங்க எத்தனை பேர் இருப்போம் சங்கர்ஜி? ஒரு 200 பேர் இருப்போமா? 200 பேர்ல எப்படியும் உங்களுக்கு 40% ஆஃப் த பீப்புள், 40%னா 80 மக்களுக்கு கோதுமை ஒத்துக்காதுங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். 80 பேருக்கு கோதுமை ஒத்துக்காது. அது எப்படி டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது? அது டெஸ்ட் எல்லாம் இருக்கு. நீங்க வந்து ஒரு பெரிய மருத்துவமனைக்கு போய், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி மருத்துவமனைக்கு போய் கொலோனோஸ்கோபி பண்ணி அங்கேருந்து நீங்க பயாப்சி எடுத்து அதை நீங்க டெஸ்ட் பண்ணா 50% கரெக்டா சொல்லுமா, 50% கரெக்டா சொல்லாது. சரி, கோதுமைனால ஏதாவது பெனிஃபிட் இருக்குங்களா? நான் என்கிட்ட ஒரு சங்கர்ஜிட்ட மதியானம் காமிச்சேன். ஒரு டயாபெட்டிக் பேஷண்ட் வந்தாரு, ட்ரிபிள் ட்ரக் காம்பினேஷன் இருந்தாரு, அது பேன் பண்ணாங்க, அதுவே தெரியாம அதை எடுத்துட்டு இருந்தாரு. அவரை நான் வந்து இங்க வாங்க இந்த கீட்டோ டயட்டுக்கு நம்ம மாத்துவோம் அப்படின்னு டபுள் ட்ரக்குக்கு மாத்திட்டு அவர் அன்னைக்கு நைட்ல ஆரம்பிச்சாரு. 116, 126, 116, 130, 116, 140, திடீர்னு பார்த்தா 220. இன்னும் 220 எப்படி வந்ததுன்னு பார்த்தா பிராக்கெட்ல டாக்டர் தெரியாம 4 பிஸ்கட்டை சாப்பிட்டேன் டாக்டர். 110ல இருந்த சுகர் 4 பிஸ்கட். அவர் என்ன, அவர் ரொம்ப ஹெல்த் அவேர்னஸ், அவர் வந்து இந்த டயாகேர் பிஸ்கட் அந்த மாதிரி தான் ஏதோ சாப்பிடுவார்னு நினைக்கிறேன். அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு 200க்கு போயிடுச்சுங்க. அப்போ பார்த்துக்குங்க எது மோசம் அப்படின்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் என்கிட்ட ஃபோன் பண்ணாரு. நான் வழக்கம் போல 4 வேர்டு எடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப நைட் என்ன பண்ணாரு, ஒழுங்கா பேலியோக்கு திரும்ப மாறி பயந்து போய் ஒழுங்கா பேலியோக்கு மாறி 96க்கு வந்து மிட் நைட் 2 மணிக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சு 61க்கு வந்துருச்சு அந்த சுகரு அப்படின்னு. அப்புறம் அந்த ட்ரக் அன்னைக்கு நைட்டே குறைச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த மாதிரி கொண்டு வரோம். ஸோ உங்களுக்கு இந்த கோதுமை வந்து இப்படி ஒரு விதத்தில் அரக்கன் அப்படின்னாக்க, கோதுமையை பற்றி நான் டீட்டெயிலாக எழுதியிருக்கோம். அது வந்து என்னன்னா லீக்கி கட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. லீக்கி கட் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னன்னா, எந்த புரோட்டீனும், புரோட்டீன்கிறது இவ்வளோ பெருசு இருக்குங்க, ஓகேங்க, மாலிகுலர் குளுக்கோஸ் சின்ன சின்னதாக, புரோட்டீன்கிறது பெரிய மாலிக், அது வந்து ரத்தத்துக்குள்ளே போக முடியாது. அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, நம்ம பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ், லிவர் என்சைம்ஸ் எல்லாம் உடச்சி பீஸ் ஆக்கி அமினோ ஆசிடாக தான் உள்ள அனுப்பும். ஆனால் இந்த வில்லங்கமான இந்த கிளையாடின் அப்படிங்கிற கோதுமையில் இருக்கிற ஒரு புரோட்டீன் என்ன பண்ணுது அப்படின்னாக்க, இந்த என்சைம் எல்லாம் மதிக்காம தானாக பிளட்டுக்குள்ளே போயிடுது. பிளட்டுக்குள்ளே அந்த புரோட்டீன் போகக்கூடாதுங்க. அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி அது மேலே ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும், எதிர்ப்பு அணுக்களை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆன்டிபாடிஸ் நம்ம தைராய்டை அழிக்கும் முதல்ல. ஏன்னா இதுவும் தைராய்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதனால தான் முக்கால்வாசி பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் வர்றது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நம்ம பிஸ்கட் சாப்பிட்ருவோம், கோதுமை சாப்பிட்ருப்போம், பார்லே சாப்பிட்ருப்போம், இந்த மாதிரி பல பொருட்கள் சாப்பிட்ருப்போம், இதனால தைராய்டு வருது. ரெண்டாவது, ஏன் வந்து கார்போஹைட்ரேட் உணவுல கால் பிளாடர் ஸ்டோன் வருதுன்னா,
ஒரு சாதாரண டயட்ல எத்தனை எம்எல் ஆயில் நீங்க எடுத்துருப்பீங்க ஒரு நாளைக்கு? 2 ஸ்பூன் ஊற்றிருப்பீங்களா மேக்ஸிமம்? அதுவும் மிளகா பொடியெல்லாம் ஊற்றிங்க, அந்த கேபேஜில் போட்டுறாத, எண்ணெய் இல்லாமல் போடு, 2 ஸ்பூன். ஆனால் ஒரு நாளைக்கு நம்ம கணையம்னு சொல்கிறாங்க லிவர், 1.25 கிலோ வெயிட்டுங்க. நம்ம மூளை எவ்வளோ ஜி? 300 கிராமா? சரி, மூளையை விட சின்னதுதான் வச்சுங்க. ஓகே ரைட். 1300 கிலோ 1300 கிராம் இருக்கிற லிவர் அது வந்து என்ன பண்ணுது? பித்த நீர் சுரக்குது. பித்த நீர் ஒரு நாளைக்கு எவ்வளோ சுரக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 ml, 900 ml, ஆல்மோஸ்ட் 1 லிட்டர் பித்த நீரை சுரக்குது. நம்ம ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் தான் யூரினே போகிறோம், ஆனால் பித்த நீர் 900 ml ப்ரொடியூஸ் பண்ணுது. பித்த நீரோட ஒரே ஒரு வேலை கொழுப்பை டைஜஸ்ட் பண்ணுறது, கொழுப்பை செரிமானத்தை பண்ணுறது. சரிங்களா? இப்போ 1 ஸ்பூன் நீங்கள் ஆயில கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த பித்த நீர் வந்து முழுதும் வெளியேறாமல் உங்களுக்கு பித்த பையிலேயே தங்கி பித்த கல்லா மாறி. மினிமம் ஒரு நாளைக்கு 30 கிராம் நீங்க கொழுப்பு எடுக்கல அப்படின்னாக்க அந்த பித்த நீரெல்லாம் அந்த இடத்துல இருந்து காலி ஆகாது, அது அப்படியே பித்த பையிலே தேங்கிடும், அது உங்களுக்கு கல்லு ஃபார்ம் ஆகும். இதுக்கு என்ன வைத்தியம் சொல்லுங்க பாப்போம். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, உங்களுக்கு வலி வருது, அப்ப என்ன பண்ணுவீங்க? டாக்டரை பார்த்து ஒரு ஊசியை போட்டு திரும்ப கொழுப்புணவு எடுங்க. தாங்க முடியாத வலி வந்ததுன்னா போய் அப்படின்னு போய் எடுத்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆனா 90% பேலியோல கால் ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க பேலியோக்கு மாறினதுக்கு அப்புறம் முழுதும் குணமடைஞ்சிருக்காங்க. ஓகே, இதுக்கு வேற என்னென்ன ரீசன்ஸ் பார்ப்போம். பிரெக்னன்சி ஒரு ரீசன். இந்த குடும்ப கட்டுப்பாடு மருந்து, காலாடி, மாலாயன், ஃபெமிலான், நோயிலான், அதெல்லாம் தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. லேடிஸ்க்கு ஹெப்படோமா, சோ மச் ஆஃப் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம் வருது. வேற ஏதாவது கருத்தடை சாதனங்கள் யூஸ் பண்ணிங்க. அடுத்து மெனோபாஸ் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஹார்மோனல் தெரப்பி அப்படின்னா எடுத்துக்கிறாங்க. அது வந்து மிக தவறு. சுகர், அப்புறம் பரம்பரையாகவே வர்றது. அதே மாதிரி நான் வந்து திடீர்னு போய் எனக்கு ஒரு டாக்டர் ஒரு குரூப்ல வந்து எனக்கு இந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு போய் டப்பன்னு ஒரு மாசத்துலயே 15-20 கிலோ நீங்க கொழுப்பு சேர்க்காம நீங்க வெயிட்டை குறைச்சிங்கன்னா என்ன ஆகும்? அந்த பித்த நீருக்கு என்ன வேலை இருக்கு? ஒரு வேலையும் இருக்காது, பித்த கல்லா ஃபார்ம் ஆயிடும். ஸோ வேகமா வெயிட் லாஸ் பண்றது ஆபத்து. எந்த டயட்ல? காமன் மேன் டயட்ல. ஆனா இங்க மினிமம் ஒரு பட்டர் காஃபில எவ்வளவு பட்டர் இருக்கு? 25. எனர்ஜி ஆளாளுக்கு 30 கிராம் தான். நியாண்டர்செல்வன் பட்டர் காஃபி 30 கிராம் தான். ஓகே, 30 கிராம் அதுலயே நம்மளுக்கு பித்தப்பையோட கல்லை ஃபார்மே பண்ண கூடாது. ஸோ பேலியோ டயட்னால பித்தப்பை கல் கிடையாது. எதனால பித்தப்பை கல்? கொழுப்பு குறைவா இருக்கிறதுனால, மற்றபடி கோதுமை அதிகமான கார்போஹைட்ரேட் எடுக்கிறதுனால. இதுக்கு வைத்தியம் பேலியோ டயட். இதை வந்து எப்படி ஆரம்பிக்கணும் எல்லாம் சொல்லணும். இதை பற்றி நான் டீட்டெயில்டாக நான் போட்டிருக்கேன், தயவு செஞ்சு அந்த போஸ்ட்டை போய் பாருங்க. ஏன்னா இப்போ நேரம் ரொம்ப கம்மியாக. தேங்க்யூ. அலர்ஜியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது நீங்கள் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பெரிய டெஸ்ட் எப்படி ஒரு 50,000 ரூபாய்க்கு ஃபீஸ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். 150 ரூபாயில் நான் உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் ஈஸியாக சொல்கிறேன். உங்கள் வீட்டிலே நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாக பேலியோவில் 30 நாள் இருங்க. 31வது நாள் உங்களுக்கு எது இதெல்லாம் ஒத்துக்காது, நல்லா காலையில் 4 இட்லி வடை சாப்பிடுங்க, அப்புறம் சப்பாத்தி நல்லா பூரி ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க, சாதம் சாப்பிடுங்க. கண்டிப்பாக வயிற்று வலி வரும், அது ஒத்துக்காது, அதனால் சாப்பிடாதீங்க. ஸோ அதான் ஒத்துக்கல. ஏன் வயிற்று வலி வருது? அதுதான் விஷயம். அதனால் அது ஒத்துக்கல, சாப்பிடாதீங்க. அது டெஸ்ட் வேறு பண்ணி பார்க்கணுமா? வேண்டியதில்லை. சரி, அடுத்த கேள்வி. ஓடாது உங்களால. அடுத்த கேள்வி முருகன் ரங்கநாதன். How paleo is supportive in tuberculosis treatment? டிபி இருந்ததுனால் பேலியோ எடுப்பது உபயோகமானதா, இல்லை அது எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர் ப்ரூனோ. நார்மலாகவே டிபிக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஹை ப்ரோட்டீன் டயட். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்கிட்டிங்கனாலே நிறைய ஒரு வேரியஸ் டயட்ஸு, அதில் ஹை ப்ரோட்டீன் டயட் அப்படின்னு ஒன்று வந்து இட்ஸ் ரெக்கமெண்டட் ஃபார் டிபி. ஸோ வந்து கண்டிப்பாக பேலியோ இஸ் தி டயட் ஆஃப் சாய்ஸ், அதில் டவுட்டே இல்லை, கண்டிப்பாக எடுக்கலாம் டிபி பேஷண்ட்ஸ். டிபி மாத்திரை சாப்பிட்றப்ப நல்லா பசி எடுக்கும். இப்போ எல்லா மருத்துவருமே சொல்லுவாங்க டெய்லி ஒரு முட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிபி மாத்திரை சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே முட்டை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து நல்ல ஹை ப்ரோட்டீன் எடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக வந்து தே லவ் குட் வெயிட் கெயின். அந்த டிபி வந்து எலும்புருக்கி நோயின்னு சொல்லுவாங்க, வெயிட் ரொம்ப குறைஞ்சிருக்கும். அந்த மாத்திரை சாப்பிட்றப்ப இந்த ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்தாங்கன்னா ஆடட் அட்வான்டேஜ் இருக்கும். பேலியோ டயட் வந்து டியூபர்குலோசிஸை குணப்படுத்தாது. டியூபர்குலோசிஸ்க்கு மருந்து சாப்பிடணும், அது கூட ப்ரோட்டீன் டயட் சாப்பிடணும். அடுத்த கேள்வி டாக்டர் சுமதி அவர்களுக்காக. குறிப்பாக வந்து குழந்தையின்மை அப்படிங்கிறது வந்து இப்போ கல்யாணமானவங்கக்கிட்ட இளம் வயதிலே நிறைய அந்த பிரச்சனைகள் இருக்கிறது.
அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் என்று சொல்லக்கூடிய தொடர்ச்சியான வராத மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கிறது. இதற்கான சில கருத்துக்கள் கூற விரும்புகிறேன். குழந்தையின்மை அப்படிங்கிறது கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லைன்னா வந்து அதுக்கு மேலே வந்து 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும். மேலுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். இப்போ ஸ்பெஷலி லேடிஸ் மட்டும் தானே கேட்குறீங்க சார்? லேடிஸ் மட்டும் தானே கேட்குறீங்க? அதை பற்றி 2 பேருக்குமே என்ன நீங்கள் அதனுடைய கருத்து? ஓகே, லேடிஸு காமனஸ்ட் ரீசன் வந்து irregular பீரியட்ஸ், செகண்ட் காமனஸ்ட் வந்து வெயிட் ஒபிசிட்டி, தேர்ட் வந்து ஹைப்போதைராய்டு. இதுதான் காமன் ரீசன்ஸ். இப்போ irregular பீரியட்ஸ் எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா எகெயின் டீட்டெயில் ஹார்மோன்ஸ் பார்க்கணும். ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ப்ரொலாக்டின், ஏஎம்ஹெச் அப்படின்னு ஹார்மோன்ஸ் பார்த்து இப்போ தைராய்டு, T3, T4, TSH எல்லாம் பார்த்து என்ன ஹார்மோன் குறைபாடு இருக்கோ அதை கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போது நீங்கள் கேட்குறீங்க இந்த டயட்டுக்கும் இன்ஃபர்டிலிட்டியும் எப்படி கரெக்ட் பண்ணுறது இல்லையா? ஸோ இந்த பீரியட் இர்ரெகுலர், அதாவது ஈஸ்ட்ரஜன் ரொம்ப ஹையர் லெவல் இருந்துச்சுன்னா பாலியோ டயட் வந்து அது கரெக்ட் பண்ணும். ஸோ யோர் பீரியட்ஸ் ப்ரொலாங் பீரியட்ஸை வந்து ஷார்டன் பண்ணும். ஈஸ்ட்ரஜன் லெவல் ஹையாக இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இன்சுலின் ரெசிஸ்டன்ட், பிசிஓடி தான் காமனஸ்ட். நீங்கள் ஒரு 10 பேர் பார்த்தீங்கன்னா அதில் 4 பேருக்கு பிசிஓடி தான் இருக்கும். பிசிஓடினா பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ். பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ்னால் கருமுட்டை, நீங்கள் நிறைய பேர் இதில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல, கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லுவோம். நார்மலாக நமக்கு கருமுட்டை வந்து இப்போ 14th டே வந்து 20 millimeters பாலிகல்ஸ் வளர்ச்சி அடையணும். இப்போ 20 millimeters பாலிகல் வளர்ச்சிக்கு நமக்கு ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் 2 ஈஸ்ட்ரஜன் தான் முக்கியமான காரணம். அது நிறைய அளவுகள் வேணும். அதுக்கு வந்து எப்போ ஸோ மெனி திங்ஸ் அது, பட் அதை ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம். ஸோ பாலியோ டயட் என்ன பண்ணுவோம்னா ஒபிசிட்டி வந்து உங்கள் வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணும். வெயிட் ரெடியூஸ் பண்ண இந்த ஆண்ட்ரஜன்கிற ஹார்மோன் டாமினண்ட்டாக இருக்கும் பிசிஓடியில். ஈஸ்ட்ரஜன் கம்மியாகிறதுனால ஆண்ட்ரஜன்கிற ஹார்மோன், அதாவது மெயில் ஹார்மோன், அது டாமினண்ட்டாக இருக்கும். அந்த டாமினன்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணும். எப்படி இது பண்ணோம்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம ரொம்ப நாளுக்கு கார்போஹைட்ரேட் சாப்பிட்டே இருக்கோம். இட்லி, தோசை எல்லாம் சாப்பிட்டு என்ன ஆகும்னா, நம்ம நார்மலாக ஒரு ஃபுட்டு சாப்பிட்டோம்னா அதுக்கு டைஜஸ்ட் பண்ண என்ன பண்ணணும், இன்சுலின் சுரக்கணும். திருப்பி என்ன அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு 5 இட்லி, 6 இட்லி, 7 இட்லி, 8 இட்லி, 10 இட்லி, கூட சர்க்கரை எல்லாம் சாப்பிடும். அப்போ என்ன ஆகும், இன்சுலின் வந்து கார்போஹைட்ரேட்டுக்கு நிகர இன்சுலின் சுரந்து என்ன ஆகும், இன்சுலின் ரொம்ப பேன்க்ரியாஸ் வந்து ரொம்ப டயர்டாயிடும். இது இன்சுலினோட வேலை என்ன, இந்த சுகரை செல்லுக்குள்ளே அனுப்புறது இல்லையா? செல்லுக்குள்ளே உள்ளே கொண்டு போய் சுகரை கொண்டு போகிறது தான் இன்சுலினோட வேலை. ஸோ இன்சுலின் சுரந்து என்ன ஆகும், ரொம்ப டயர்டாயிரும். அப்புறம் என்ன ஆகும், எவ்வளவு தான் இன்சுலின் சுரந்தாலும் சுகரை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாத நிலைமையாயிரும். ஓகேயா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இன்சுலின் வந்து ஹை லெவலாக இருக்கும், ஒபிசிட்டி வெயிட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ ஃபஸ்ட்டு திங் பாலியோ கரெக்ட்ஸ் ஆல் திஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கரெக்ட் பண்ணோம். ஸோ பிசிஓடி என்ன தான் நீங்கள் மற்ற டேப்லெட்ஸு ஹார்மோன்ஸ் எல்லாம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ட்ரீட்மெண்ட்டே நான் என் கிளினிக் வந்து பேஷண்ட்ஸ் வந்தாங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல, வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டு வா, அப்புறம் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணலாம். இது இப்போ இல்லை, பாலியோ டயட் நான் ஸ்டார்ட் பண்ணதில்லை, அதுக்கு முன்னாலே லாங் பிஃபோர். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நான் மட்டும் இல்லை, எல்லா இன்ஃபர்டிலிட்டி டாக்டர்ஸ் என்ன சொல்லுவோன்னா, ஃபஸ்ட்டு வெயிட் ரெடியூஸ் பண்ணுங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் ஹைப்போதைராய்டு வந்து அதுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் கரெக்ட் தான், இர்ரெகுலர் பீரியட்ஸ். அப்புறம் மேல் ஃபேக்டர்ஸ் என்னென்னா, மென்க்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட், செமன் அனாலிசிஸ் பார்க்கணும். செமன் அனாலிசிஸ் மினிமம் வந்து 60 million கவுண்ட் இருக்கணும். அட்லீஸ்ட் மினிமம் பேசிக் நெசசரினா 20 million கவுண்ட் இருக்கணும். அது கீழே இருக்குது மென் ஃபார் செமன் கவுண்ட் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு தேவையான டேப்லெட்ஸு, இல்லை பிளாக் இருக்கா, இல்லை வந்து ஹார்மோன்ஸ் கம்மியாக இருக்குதா, இல்லை டெஸ்டோஸ்டிரான் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குதா, இதெல்லாம் மேல் ஃபேக்டர்ஸ். ஃபீமேல் ஃபேக்டர்ஸ் வேறு என்ன, பிசிஓடி, தைராய்டு, ஓவரி வந்து சரியாக வேலை செய்யல, இல்லை ஃபீமேல்ஸ்க்கு டியூபல் பிளாக்னா டியூபல் பிளாக் ரிலீஸ் பண்ணுறது. இந்த டியூபல் பிளாக் ரிலீஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் எல்லாமே நார்மலாக இருந்தால் ஓவலேஷன் இன்ஜெக்ஷன் ட்ரக்ஸ் இருக்குது, அது வந்து 6 months கண்டினியூஸாக கொடுக்கலாம். அதுலேயே நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் 6 months கண்டினியூஸாக டேப்லெட்ஸ் கொடுத்து சப்போஸ் ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா they can go for other treatments. இதில் யாருக்காவது வேறு ஏதாவது பர்சனலாக வேறு ஏதாவது கேட்கணுன்னு தான் you can ask me. இன்ஃபர்டிலிட்டி வேறு யாருக்காவது தேவைனாலும் you can ask me. ஏன்னா இன்ஃபர்டிலிட்டி இஸ் a big topic. நான் ஒரு ஷார்ட் கொஸ்டினில் I don't think I can answer everything. Anything else you want to ask? Yes. Endometriosis, yeah. See, it's a very nice.
இது ரொம்ப நல்ல கொஸ்டின்ங்க. எண்டோமெட்ரியோசிஸ், இப்போ எண்டோமெட்ரியோசிஸ் என்னன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர் என்னன்னா, யூஸ்வலாக பீரியட்ஸ் வந்து கர்ப்பப்பையிலேருந்து வெளியே வரும். சிலருக்கு வந்து அப்போ யூஸ்வலாக என்னங்க, அந்த டியூப்ஸ் வந்து பிளாக் ஆகிட்டு பீரியட்ஸ் பிளட் வந்து கர்ப்பப்பையிலேருந்து வெளியே தான் வரும். சிலருக்கு அந்த டியூப்ஸ் வந்து ஓப்பன் ஆகிக்கும் பீரியட்ஸ் டைம். அப்போ டியூப் வழியாக போய் அந்த ஓவரீஸ்லையோ இல்லை வயிற்றுக்குள்ளேயோ எங்கேயாலும் இது வந்து இம்ப்ளான்ட் ஆகலாம். மீன்ஸ் அது வந்து டெபாசிட் ஆகலாம். எவ்ரி பீரியட்ஸ் ஒவ்வொரு மாதம் வந்து கர்ப்பப்பைக்குள்ள பீரியட்ஸ் டைம் மாதிரி ப்ளீடிங் இருக்கிற மாதிரி அந்த ஓவரீஸ்லையோ இல்லை எங்கே போய் இம்ப்ளான்ட் ஆகுதோ அங்கேருந்து ப்ளீடிங் ஆகலாம். ஸோ இது போய் பெரும்பாலும் டியூப்ல அடைச்சுன்னா கர்ப்பமாக முடியாது, டியூபல் பிளாக். இதே போய் ஓவரியில் போய் டெபாசிட்டடானா கருமுட்டை வெடித்து வெளியே வர முடியாது. சரியா? திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஸோ இது எப்படி கரெக்ட் பண்ணலான்னா, இட் இஸ் மினிமல் இனிஷியல் ஸ்டேஜஸ்னா டேப்லெட்ஸ் மட்டும் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம். லேட்டர் ஸ்டேஜஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் அது சிஸ்டம் மாதிரி ஃபார்ம் பண்ணிச்சுன்னா சர்ஜரிஸ் தேவைப்படும். சரியா? அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பர்சே ஃபார் எண்டோமெட்ரியோசிஸ் வந்து கஷ்டம், கடினம் தான். பட் மற்ற டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்டேஜஸ், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 இருக்குது. ஸோ சில சமயம் டியூபு, ஓவரி, கர்ப்பப்பை எல்லாமே ஒட்டி இருக்கும் எண்டோமெட்ரியோசிஸில். அது மாதிரி எல்லாம் போச்சுன்னா அந்த லாஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து கர்ப்பப்பை உள்ள ஹிஸ்டோஸ்கோப்பின்னு பார்ப்போம். கர்ப்பப்பை உள்ளார மட்டும் நல்லா இருக்குது, பாக்கி எல்லாமே கிரேட் 4 எண்டோமெட்ரியோசிஸ்னா லூப்ரைன்கிற ட்ரீட்மெண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு ஒரு 3 to 4 சைக்கிள்ஸ் 4 சைக்கிள்ஸ் மேக்ஸிமம் போட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். பட் எகெயின் நான் சொல்கிறேன், எண்டோமெட்ரியோசிஸ் ரொம்ப கஷ்டம் வைத்தியம் பண்ணுறதுக்கு. லூப்ரைட் டெப்போட்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அதை போட்டு இதை சப்ரெஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் சிலருக்கு வந்து டியூப்ஸ் எல்லாம் பேட்டண்டாக இருக்குன்னா ஐயூஏ பண்ணலாம். இல்லை டியூப்ஸ் எல்லாம் அடைச்சிருக்கு எல்லாமே ஓட்டிட்டு இருக்குன்னா டெஸ்ட் பேபி தான் ஒரே ஒரு மெத்தட் ஃபார் கிரேட் 4 எண்டோமெட்ரியோசிஸ். ரெக்கரண்டா திருப்பி திருப்பி வருமானு கேட்குறீங்க இல்லையா? சரி, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க லூப்ரைட் டெப்போ அது மாதிரி ஹார்மோன்ஸ் இருக்கு, அது எதுக்குன்னா திருப்பியும் அந்த ப்ளீடிங்கை சப்ரெஸ் பண்ணுறது அந்த லூப்ரைட் டெப்போங்கிற இன்ஜெக்ஷன். ஸோ லூப்ரைட் டெப்போ போட்டு ஆல்மோஸ்ட் சப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த சைக்கிள் நீங்கள் கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் டில் ஷி பிகம்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும். இல்லாட்டி திருப்பியும் ரெக்கர் ஆகும். ஏன்னா எவ்ரி மந்த் உங்கள் பீரியட்ஸ் வரதான் போகுது அவங்களுக்கு. அப்போ கர்ப்பப்பையிலேருந்து ப்ளீடிங் கீழே வரும்போது அதே டைம் அந்த டியூபை வந்து நம்ம பிளாக் பண்ண முடியாது. டியூபை பிளாக் பண்ணால் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அகெயின் அந்த ப்ளீடிங் த்ரூ த டியூப்ஸ் போய் ஓவரியில் திருப்பியும் டெபாசிட் ஆகும். ஸோ அகெயின் ஐம் சாரி டு சே எண்டோமெட்ரியோசிஸ் இஸ் ரெக்கரண்ட். ரொம்ப தேவையான ஒரு சப்ஜெக்ட். இந்த மேடையில் நான் வந்து டாக்டர் சுமதி கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு பெண் குழந்தை வயதுக்கு வந்து திருமணமாகி கர்ப்பம் தரிக்கிற வரையில் அவர்கள் என்ன முக்கியமான உணவுகள் எடுக்க வேண்டும், எதையெல்லாம் அவர்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும், பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு வந்து இந்த பீரியட் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ மற்ற விஷயங்களோ சத்து குறைபாடுகளோ என்னென்ன வந்து அவர்கள் வந்து பார்க்க வேண்டும், எதையெல்லாம் அவர்கள் சரியாக செய்தால் குழந்தை பிறப்பு என்பது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்காது என்பதை பற்றி எளிய தமிழில் ஒரு தொடர் எழுதி நமது குழுமத்தில் கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். கண்டிப்பாக பண்ணுறேங்க சார். தேங்க்யூ டாக்டர். லாட் ஆஃப் பிசிஓடி சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நம்ம குரூப்பில் இருந்தாலும் சிலர் வெளிப்படையாக சொல்ல முடியாத நிலைமையில் இருக்காங்க. ஸோ பிசிஓடி சக்ஸஸ் நம்ம குரூப் மூலமாக நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குது. பிற்காலத்தில் அவங்க தெரிவிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம இருப்போம். தேங்க்யூ. இப்போ வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து வெயிட் குறைங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து மற்ற உணவு முறையில் வந்து இவ்வளோ சீக்கிரம் வெயிட் குறைக்க முடியாது. இப்போ வந்து அந்த பிசிஓடி இருக்கிறவங்க வந்து ஒரு 5லேருந்து 10 கிலோ வெயிட் குறைஞ்சாங்கன்னா அவங்களோட ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் சான்ஸ் வந்து நிறைய பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து பேலியோ வந்து வெரி குட் ஆப்ஷன் ஃபார் பிசிஓடி பீப்புள். அதே போல் சங்கர்ஜி கேட்டார், மேல் இன்ஃபர்டிலிட்டி கேட்டார். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லைன்னா லேடிஸ் மட்டும் லேடி டாக்டர் போய் பார்ப்பாங்க, அவங்க அம்மா கூட போவாங்க. ஜென்ட்ஸ் வந்து போகவே மாட்டாங்க. குழந்தை இல்லாததுக்கு வந்து 40% வந்து லேடிஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா 40% ஜென்ஸுக்கு பிரச்சனை இருக்குது. டாக்டர் சுமதி சொன்ன மாதிரி விந்தணுக்களோட எண்ணிக்கை குறைபாடு வந்து ஆண்களுக்கு வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. இப்போ நம்மளோட டயட் பேட்டர்ன் ஒன்று, அப்புறம் வந்து உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது, அதிகமாக ஸ்மோக் பண்ணுறது, அதிகமாக ஆல்கஹால் எடுக்கிறது, அப்புறம் வந்து இன்ஃபர்டிலிட்டி காரணம் வந்து டயபெட்டிஸ் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்கிறது, லேடிஸ்க்கு இருக்க மாதிரி ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு வந்து சரியாக சுரக்காமல் இருக்கிறது, ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸு, அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து அந்த நல்ல ப்ரொடியூஸ் ஆனாலும் அந்த ஸ்பெர்ம் வந்து வெளியோட முடியாமல் அந்த டியூப்பில் வந்து அடைப்பு இருக்கலாம். சிலருக்கு வந்து டிஎன்ஏ டிஃபெக்ட் இருக்கலாம். மெயினாக வந்து இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி இது விந்தணுக்கள் வந்து குறைவாக இருக்குன்னா
முதல்ல வந்து லேடிஸ் மாதிரி அவங்களும் வந்து வெயிட் குறைக்கணும். அவங்களுக்கும் வந்து பேலியோ டயட் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். நியாண்டரோட சீரீஸ்ல எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நம்ம கார்லிக் சாப்பிட சொல்லியிருப்பார், அந்த டெஸ்டோஸ்டரோன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக சில இந்த இதெல்லாம் டயட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பார், அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம். மெயினாக வந்து இது ஸ்மோக்கிங், ஆல்கஹால் வந்து கண்டிப்பாக நிறுத்தணும், வெயிட் வந்து குறைக்கணும். ஜென்ஸும் அதே மாதிரி லேடிஸ் பண்ணுற மாதிரி ஹார்மோன் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஹார்மோன்ஸ் குறைபாடு இருந்ததுன்னா, இப்போ டெஸ்டோஸ்டரோன் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு உண்டான டேப்லெட்ஸோ இன்ஜெக்ஷனோ எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 100 பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும். இந்த குழந்தை இல்லாதவங்க வந்து என்ன பிரச்சனைனா ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் போய் பார்க்குறதுக்கு 2 வருஷம் விட்டுருவாங்க. ஏன்னா ஒரு 4 படம் இருக்கிறப்ப அவங்களுக்கே ஒரு சலிப்பு இருக்கும், தொடர்ச்சியாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து சரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு டாக்டர்ஸ் வரப்போ 40 வயசாயிரும். இப்போ 35 வயசுக்கு மேலே பார்த்தா அவங்களோட பாடியில் செக்ரேட் ஆகிற ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். 35 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்ஃபர்டிலிட்டி சக்ஸஸ் சான்சஸ் வந்து 50% தான் இருக்கும். சின்ன வயசில் வந்து இருக்கிற சக்ஸஸ் சான்ஸ் வந்து 35 வயசுக்கு மேலே பாதி குறைஞ்சிரும். அதனால் குழந்தை பிறந்த இது கல்யாணம் ஆன உடனே 1 வருஷம் குழந்தை கிடைக்கலன்னா முறையான இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய சென்டர்ஸில் போய் ப்ராப்பராக டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கணும். உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க ஒரு டேப்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எல்லா மருத்துவர்களுக்கும் இன்ஃபர்டிலிட்டி பற்றி தெரியாது, ஏன்னா அது ஒரு தனி ஃபீல்டு. இப்போ நம்ம MBBS படிக்கிறப்ப அதை பற்றி யாருக்கும் சொல்லித் தரதில்லை. அதுக்கு வந்து தனியாக பயிற்சி எடுத்த டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும், முறைப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், தொடர்ச்சியாக எடுக்கணும். இப்போ அவங்க சார் கேட்ட மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டு சப்ரஸ் பண்ணால் அடுத்து உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஒரு டியூப்பில் பிளாக் இருக்குன்னா அது வந்து லேப்ரோஸ்கோபி மூலம் சரி பண்ணாங்கன்னா அடுத்த சைக்கிளில் உடனே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்படியே வந்து அதை பண்ணிவிட்டு 2 வருஷம் விட்டுட்டாங்கன்னா திரும்ப வந்து முதல்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய டாபிக், அது மேல் இன்ஃபர்டிலிட்டி, ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி. இப்போ இந்த நம்ம டயட் வந்து அது வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான இதுவாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இந்த இது ஈஸ்ட்ரோஜன் சொன்னாங்க. அப்புறம் தைராய்டு ஹைப்போதைராய்டிசம் வந்து இரகுலர் பீரியட்ஸ் வந்து ஒரு முக்கியமான காரணம். அதுவும் வந்து நமக்கு டயட்டில் ஹைப்போதைராய்டுக்கு வந்து நம்ம டயட்லாம் நம்ம குரூப்பில் இருக்கிறது படித்து பாருங்கள். எந்த டவுட் இருந்தாலும் அதில் கொஸ்டின் கேளுங்க, அப்புறம் வந்து ஆன்சர் பண்ணுறோம். டயட் யாருக்காக எழுதுனாங்களோ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு வெரி ரீசெண்டாக, அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி தான். மணிகண்டன் PK கேட்டிருக்கார் டாக்டர் ப்ரூனோவுக்காக. My question is that my uncle met with a motorbike accident and had severe head injury and was in coma for 3 months. He lost his right eye vision due to the head impact. However, he recognized all of us and is a bit shaky with his day-to-day activity but managing himself since 2008. He lost some of the memories as well. We tried everywhere and doctor said it can be treated. Can traumatic optic nephropathy can be cured through neuropathy, sorry. Traumatic optic neuropathy be cured through paleo diet is what my question. இது வரைக்கும் அப்படி க்யூர் ஆனதா ரிப்போர்ட்ஸ் எதுவும் இல்லை. பட் ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பே கிடையாது. அவருக்கு மற்ற சிம்டம்ஸ் எல்லாமே நல்லா ஆயிடுச்சு. பேலியோல ஆப்டிக் நியூரோபதி மட்டும் தான் சரியாகல. இல்ல அவர் பேலியோ என்னோட அங்கிள் தான். அவர் பேலியோ இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீக் கூட்டு வரணும். ஓகே, நன்றி டாக்டர். டாக்டர் ப்ரூனோவுக்கு அடுத்த கேள்வி, வெரிகோஸ் வெயின்ஸ் அண்ட் டேண்ட்ரஃப் இதுக்கு பேலியோ தீர்வு உண்டா? பேலியோ இஸ் பெட்டர், அவ்வளோதான் சொல்லுவேன். தீர்வு, அதாவது நம்ம ஆட்கள் வந்து தீர்வுனா என்ன, தீர்வு அப்படிங்கிற வார்த்தை வந்து அதாவது எப்படின்னா 40 வருஷம் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், நீங்கள் பேலியோ சாப்பிட்ட உடனே தீர்வு கொடுத்துருவோம். இல்லை, அதாவது தீர்வு அப்படிங்கிற வார்த்தையை வந்து தவறுதலாக புரிந்து கொள்ளப்படுகிறது. பிரச்சனை அதுதான். இப்போ வந்து ஒரு மலேரியா வந்துட்டு மருந்து கொடுத்தா மலேரியா சரியாக போயிடும். இதுக்குள்ள தீர்வு அப்படிங்கிறது வேற. நீரிழிவு நோய்ங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ டிசீஸ், இட்ஸ் அ டிஸார்டர். நீரிழிவுக்கு தீர்வு அப்படிங்கிறது சுகர் ஏறாமல் பார்த்துக்கிறது. அடுத்தது இது நான் வந்து ஒரு மண்டலம் 48 4 மாத்திரை சாப்பிட்டா அதுக்கு பிறகு வாழ்க்கையிலே மாத்திரையே இல்லாமல் தினமும் 4 ஜாங்கிரி 8 இட்லி சாப்பிட்டு எனக்கு வந்து சுகர் கூடக்கூடாது அப்படி ஏதாவது வைத்தியம் இருக்கான்னு கேட்க முடியாது. அந்த மாதிரி இப்போ டேண்ட்ரஃப்க்கு வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் டேண்ட்ரஃப் இஸ் அ ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். அதுக்கு வழக்கம் போல் நம்ம கிளியாடின் குளூட்டோன்லாம் இப்போ இருக்குது. ஸோ வந்து அதனால இருக்க டேண்ட்ரஃப்னா பேலியோவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ டேண்ட்ரஃப் வந்து என்ன காரணங்கள் வேணாலும் வந்திருக்கலாம். அதனால் எல்லா காரணங்கள்னால வரக்கூடிய டேண்ட்ரஃபும் பேலியோவில் சரியாகுமான்னு கேட்டால் ஆகாது.
சில காரணங்கள்னால வரக்கூடிய டேண்ட்ரஃப் வந்து பேலியோ சாப்பிடும்போது இட் வில் பி சப்ஸ்டான்ஷியல் டிக்ரீஸ். இன்னொன்று என்ன டிசீஸு? வேரிகோஸ் வெயினும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் வேரிகோஸ் வெயின் இஸ் ஒபிசிட்டி. ஸோ ஒபிசிட்டி குறைச்சா வேரிகோஸ் வெயின் கொஞ்சம் குறையும். பட் கொஞ்சம்னா ஆரம்ப ஸ்டேஜில் இருக்க வேரிகோஸ் வெயின் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்டேஜ் 4 ஃபைனல் ஸ்டேஜ் வெளியே தெரிகிற அளவுக்கு நரம்பு சுற்றிட்டு இருக்குதுன்னா பேலியோவில் திரும்ப நரம்பு உள்ளே போகாது. நன்றி டாக்டர். அடுத்து மாலதி பொன்னுசாமி கேட்டிருக்காங்க. இஸ் இட் பாசிபிள் டு டேக் பேலியோ டயட் இன் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் லிகோடெர்மா? டாக்டர் ராஜா. நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோமில் வந்து நம்ம ப்ரோட்டீன் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண சொல்லுவோம். அதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் லியூகோடர்மாக்கு வந்து நம்ம குரூப்பில் நிறைய பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க என்னென்ன டயட் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், இந்த கிரைன்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னு. ஸோ லியூகோடர்மாவில் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோமில் சார் யூஸ்வலாக நம்ம வந்து சில்ட்ரனுக்கே வந்து இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்ட் பேலியோ அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வராத பட்சத்தில் இன்னும் வி கேன் ரீவிசிட் திஸ் கொஸ்டின் ஆஃப்டர் 3 years when we have more data. நன்றி டாக்டர். இது பற்றி கூடுதல் தகவல்கள் கிடைக்கும் பொழுது அது பற்றிய மேலதிக விஷயங்கள் அவர்கள் அறிந்து கொண்டு நமது குழுவில் தெரிவிப்பார்கள். ஓரளவுக்கு மக்கள் கேட்ட கேள்விகள் எல்லாமே நம்ம இங்கே கேட்டுட்டோம். அதுக்கு முன்பாக ஒரே ஒரு கேள்வி பாக்கி இருக்கிறது. டாக்டர் ஹரிஹரன் அதாவது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இருதய நோய் வர காரணம் உட்காயங்களே என அறிந்து கொண்ட பின்னரும் மாரடைப்புக்கு காரணம் கொழுப்பே என சாடுவது ஏன்? நெய் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்த சொல்லாமல் இதய நோய்களுக்கு ரைஸ் பிரான் ஆயிலும் சன்ஃப்ளவர் ஆயிலும் அதாவது டாக்டர் நீங்க தானே சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. டாக்டர் ஹரிஹரன். சன்ஃப்ளவர் அதாவது நான் டாக்டர், நாங்கள் எல்லாருமே டாக்டர். நாங்கள் அங்கே டாக்டர் யாரையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். லாயர் யாரையும் லாயரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஜட்ஜ் யாரையும் ஜட்ஜ் விட்டு கொடுக்க மாட்டாங்க. லேடிஸ் யாரையும் லேடிஸை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸ்கூல் வாத்தியாரை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. போலீஸை விட்டு கொடுக்க மாட்டாங்க. பின்னி எடுத்துருவாங்க போலீஸை கை வச்சிங்கன்னா. நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்கள் க்ளோஸ் நிட் ஃபேமிலி. 5.5 வருஷம் நாங்கள் ஒன்றா படித்து ஒன்றா சஃபர் ஆகி எத்தனை பேர் எம்பிபிஎஸ் கிடைக்குது சொல்லுங்கள். அதனால் நாங்கள் இது சஃபர் ஆல்ரெடி சார் ப்ரூனோ சார் சொன்ன மாதிரி ஆராய்ச்சிகளின் முடிவில் இது தெரிந்தது. அப்புறம் ஆராய்ச்சிகளின் முடிவில் அது தவறு என்று நிரூபிக்கப்பட்டதுன்னா அந்த ஆராய்ச்சியின் பலனை நமக்கு கொடுத்து தான் ஆகணும் பேஷண்ட்டுக்கு. அதனால தான் நாங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் நல்லது அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அதை கொடுத்துக்கிறோம். ஏன்னா இதை அப்படி கொடுக்கலன்னாக்க மற்ற டாக்டர்ஸ் கொடுக்கும்போது அவங்கள்ட்ட போய் அந்த பேஷண்ட்ஸு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இப்போதான் நம்மளுக்கு தெரிய வருது இது எவ்வளோ பெரிய சன்ஃப்ளவர் ஆயிலுங்கிறது காட்டன் சீட் ஆயில் அப்படிங்கிறது விளக்கு எரிய வச்ச எண்ணெய் அது மிச்சமாயிடுச்சு அப்படிங்கிறதுனால அதை வந்து மக்களுக்கு யூஸ் பண்ணலாம், நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு. அப்புறம் காட்டன் சீட் ஆயிலை யூஸ் பண்ணால் ஒரே புகை. இதெல்லாம் நேன்ற செல்வன் புக்லேருந்து நான் சொல்றது. காட்டன் சீட் ஆயிலை யூஸ் பண்ணி வடை சுட்டா ஒரே புகையா வருதுங்க. பேசாம என்ன பண்ணலாம், காட்டன் சீட் ஆயிலை கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி அதை டிரான்ஸ்ஃபேட்டா மாத்திடுவோம். ஓகேங்களா? இது அப்படின்னு மாற்றி அது பியூர் ஆக்கி அப்போ பார்த்தா அது ஹீட்டை தாங்குதான். ஓகேங்களா? அப்போ அது வடை சுடலாம், பரோட்டா பண்ணலாம், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டில். ஆனால் அது டிரான்ஸ்போர்ட் ஆகி அந்த டிரான்ஸ்போர்ட் நம்மளுக்கு இதயத்துக்கு நல்லது கிடையாது. அது வந்து உள்காயத்தை ஏற்படுத்தி அதனால் அத்திரோஸ்க்ளரோசிஸ் வர வழிக்குது. இதெல்லாம் இப்போ தான் எங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் டாக்டர்களை குறை சொல்கிறதுல என்ன அர்த்தம்? உங்களுக்கு நீங்கள் என்ன சூரியகாந்தி என்ன நீங்களும் தான் நல்லதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க. அதுக்கு மெயினாக டாக்டர்கள் காரணமா விளம்பரங்கள் காரணமா? அதையும் நாங்க அந்த விளம்பரத்தையும் நாங்களும் பாக்குறோம்ல. நீங்க டாக்டர் மட்டுமே குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி நாங்க எங்க 4 டாக்டர் நாங்க சன்ஃப்ளவர் ஆயில் இனிமே நாங்க பிரிஸ்கிரைப் பண்றோமா? பண்றது இல்ல. ஆலிவ் ஆயில் சாப்பிடுங்க, செக்கெடுத்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க, நெய் வெண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். ஸோ இந்த உலகம் சார் சொன்ன மாதிரி 30 வருடங்களுக்கு இனிமே இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். இதை எனக்கு சொன்னவன் இப்படிலாம் நீங்க போய் கோஷம் போட்டுட்டு கூட ஏன் டாக்டர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு இப்படி எப்படி நீங்க சொல்லலாம் சன்ஃப்ளவர் ஆயில் அவர் இங்கேருந்து இதுல இருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்க பாருங்கள் டாக்டர் இங்க வந்து டாக்டர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எது நல்லதோ அதை நீங்க எடுத்துக்கங்க. ஏன் தேவையில்லாம போய் நீங்க சண்டை போட்டு கொந்தளிச்சு உங்க ப்ரெஷர் ஏன் ஏத்துறீங்க? கஷ்டப்பட்டு பேலியோல உங்க ப்ரெஷர்லாம் குறைச்சிக்கணும், சந்தோஷமா இருங்க. சரிங்களா? இது ஒண்ணு. மேடம் ரொம்ப டீப்பா பேசியிருந்தனால நான் யாரும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. எனக்கு வந்து அதுல மேடம் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே உடன்பாடு இருக்கு. ஆஸ் அ பயோகெமிஸ்ட் நான் என்னோட ஒப்பீனியன் இன்ஃபர்டிலிட்டி, ரெண்டாவது எண்டோமெட்ரியோசிஸ் பத்தி எனக்கு தெரியாது, பிசிஓடி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வர்றது. ஓகே, நம்ம உடம்புலே மாஸ்டர் ஹார்மோன் எதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிருக்கேன். என்ன ஹார்மோன்? விட்டமின் டி. விட்டமின் டி
அதன் செயல்பாடு என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு செக்ஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு என்ன சொல்லப்படும், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரோன், டெஸ்டோஸ்டெரோன் எல்லாத்துக்கும் அது உதவி செய்யும், அது ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு உதவி செய்யும். அப்போ நம்மளுக்கு நீங்க உங்களோட குழந்தைக்கு போய் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, விட்டமின் டி கம்மியாக தான் இருக்கும். அந்த விட்டமின் டே ப்ரொடியூஸ் ஆகிற செக்ஸ் ஹார்மோன் அதுவும் ஈடு கொடுக்குற செக்ஸ் ஹார்மோன்ஸ் இல்லைன்னாக்க உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ஒரு முக்கியமான காரணியா உருவாகும். அப்போ என்னோட எக்ஸாம்பிள் என்னன்னா, குழந்தை பிறக்கணும்னா கொஞ்ச நாள் வெயில்ல நிக்க வைங்க. யார? 2 பேரையும் நிக்க வைங்க. ஏன்னா டெஸ்டோஸ்டெரானுக்கும் விட்டமின் டி தேவை, ஈஸ்ட்ரோஜனுக்கும் விட்டமின் டி தேவை. கொஞ்ச நாள் போய் வெயில்ல அலைஞ்சிக்கிட்டு வரட்டும், சரிங்களா? அதுக்கப்புறமும் குழந்தை பிறக்கல அப்படின்னாக்கா பேலியோ டயட் ஆரம்பிக்கும். பேலியோ டயட் பிளஸ் சன் செஷன் ஆரம்பிக்கிட்டோம். அதுக்கப்புறமும் சரியாகலைன்னா அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்த்துக்க வேண்டும், சரிங்களா? ஸோ விட்டமின் டி குறைபாடு இருக்குன்னாக்க இன்ஃபர்டிலிட்டி கண்டிப்பாக வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ விட்டமின் டியை நீங்கள் அது கிட்டத்தட்ட நம்மளுக்கு சூரியனுக்கு எப்படியோ நான் அந்த போஸ்ட்ல போட்டிருப்பேன், சூரியனிலிருந்து வரும் கிஃப்ட்டை சன் லோஷன் போட்டு, சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டு கெடுக்கிறாங்க அப்படின்ட்டு. அது ஒரு முக்கியமான ரொம்ப மோசமான ஒரு இதுனா சன்ஸ்கிரீன் லோஷன். அது எப்படி சூரியன் தான் நம்ம உலகமே உருவாச்சு, செடி கொடியில இருந்தா அதுல இருந்தா முளைக்குது, அதுதான் நம்மளுக்கு சாப்பாடும் போட, அது திங்கிற மிருகங்களை தான் நம்ம சாப்பிடுறோம். அது எப்படி நம்மளுக்கு எதிரி ஆகும்? ஏன் சன்ஸ்கிரீன் நம்ம போடுறோம்? வெள்ளைக்காரன் இங்க வந்தா சன்ஸ்கிரீன் போடுறான், அதுக்கு முன்னாடி நம்ம காரணம் சொல்லியிருக்கோம். வெள்ளைக்காரன் கொஞ்சம் விட்டமின் டி போகுது, அதுக்கு மேலே போட்டாச்சுன்னா அவங்க கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சோம். நம்மளுக்கு விட்டமின் டி நிறைய தேவை, அதுவும் நம்ம ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் வந்திருக்கோம். அதனால நம்மளுக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி அதிகமாக தான் இருக்கு. ஸோ இன்ஃபர்டிலிட்டிக்கும் இன்னொரு காரணம் விட்டமின் டி டிஃபிஷியன்சி. முதல்ல அதை சரி பண்ணுங்க. ரெண்டாவது, வெரிகோஸ் வெயினுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் செய்யணும். ரொம்ப நேரம் சரவணா ஸ்டோர்ஸ்ல நின்றுட்டு இருக்கானா கண்டிப்பாக வரதான் வரும். நின்றுட்டு பரோட்டா சுட்டுட்டு இருக்கானா வரதான் வரும். கொஞ்சம் உட்காந்து பரோட்டா சுட சொல்லுங்க, அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர்த்து வெரிகோஸ் லைஃப் ஸ்டைல் டிசீஸ். அதை மாற்றினா ஆதி மனிதன் ரொம்ப நேரம் நின்றுட்டு யோசிக்கலாமா இருந்துட்டு இருப்பான் சொல்லுங்க? அதெல்லாம் முடியாதுங்க. அவன் ஜாலியாக போய் ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருப்பான் முயலை சாப்பிட்டு. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மிக முக்கியம். பேலியோ எடுத்தா வெரிகோஸ் வெயின் போகுமா போகாதான்னு தெரியாது, போட்டு பாருங்க. நல்லா ஆயிடுச்சுன்னா அதை ஒரு ஸ்டெடியாவே பண்ணிடுவோம். அதையும் நம்ம திருநாவுக்கரசு சாரோட லிஸ்ட்ல சேர்த்துருவோம். பிசிஓடி போய்விட்டது, எண்டோமெட்ரியோசிஸ் போய்விட்டது, வெரிகோஸ் வெயினும் போய்விட்டது அப்படின்ட்டு போட்டு பாருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ என்னோட கொஸ்டின்லாம் சொல்லியாச்சா? நன்றி. நன்றி. இல்ல இப்போ வாசித்ததுல 2 கொஸ்டின் வாசித்தீங்கல்ல, அதுல இருதய நோய் வர காரணம் உட்காயங்களே என அறிந்து கொண்ட பின்னரும் மாரடைப்பு இதுதான் நான் திரும்ப நான் சொல்றது இதுதான். ஹெல்த் கேர்ல இந்த 1:1 இந்த இல்லைன்னா 0 or 1 அப்படிங்கிற டிஜிட்டல் லாஜிக்கே வேலை செய்யாது. இதுல இருதய நோய் வர உட்காயங்களே காரணம். அதாவது இதை எழுதுறவர் இருதய நோய்க்கு ஒரே ஒரு காரணம் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனாலதான் அந்த வார்த்தை இப்படி ஃப்ரேம் ஆகுது. இருதய நோய்க்கு ஒரே காரணம் கிடையாதுங்க, இருதய நோய்க்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம் தான் உட்காயம். ஸோ இது இந்த ஹெல்த் கேர் பத்தி ஜென்ரல் பப்ளிக்ல இருக்கிற மிஸ்கன்செப்ஷன் இப்படிதான் ஆரம்பிக்குது. அதாவது இன்னைக்கு என்ன பேப்பர்ல படிச்சோன்னே அது மாத்திரம்தான் ஃபேக்ட், அதை தவிர மீதி எல்லாம் பொய் அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சிடுறீங்க. இல்லை, அந்த மாதிரி கிடையாது இது. அதாவது டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இப்போ கொழுப்பு மட்டும்தான் காரணம்னு சொல்லிட்டு நீங்க ஏன் திட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதாவது எப்படி அந்த கேள்வி எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் பேலியோ டயட் எடுக்கிறேன், டெய்லி ஒரு 10 பேக்கெட் சிகரெட் பிடிக்கிறேன், ஒரு 4 ஃபுல்லு அடிக்கிறேன், நான் கொழுப்பு சாப்பிட்றேன், ஆனால் நல்லா இருப்பேன், எனக்கு உள்காயம் வராது. அப்படி கிடையாது அப்படிங்கிறது தான். அதுக்கு பல காரணிகள் இருக்கிறது அப்படின்றது தான் டாக்டர் சொல்ல வந்தது. இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல டாக்டர்கிட்ட கொடுத்தா அடி பின்னிடுவாரு. மிக்க நன்றி டாக்டர். அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி அதுவும் டாக்டர் ப்ரூனோவுக்கு தான். இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தரே பாத்தீங்க அப்படின்னா, இந்த எபிலெப்சி என்று சொல்லக்கூடிய அந்த வலிப்பு நோய்க்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. ரொம்ப வெயிட் அது எல்லாமே இருந்தது. பேலியோ எடுத்து ரொம்ப முன்னேற்றங்கள் அவருக்கு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மறுபிறவி மாதிரி அவர் இருக்கார். இப்போ நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவ் விஷயங்கள்லாம் நாங்கள் ஏன் ரொம்ப ஹைலைட் பண்ணுறது இல்லை அப்படின்னாக்கா, இப்போ நம்ம மக்கள் தான் ஓவர எந்துவாயி அது இது பண்ணி இப்போ இந்த ஈரோட்டிலலாம் ஆரம்பித்த மாதிரி கைகால் வலிப்புக்கு எங்களிடம் வாங்கல் முட்டை மந்திரம் தருகிறோம் அப்படின்ற மாதிரி எதனா ஒன்று பண்ணிட்டு தொலைக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நாங்கள் அடக்கி வாசிக்கிறோம். இப்போ டாக்டருக்கு இந்த மாதிரி வரும்போது அவங்கக்கிட்ட இந்த விஷயங்களை சொல்லி அது மேலே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ கேள்வி என்ன அப்படின்னா, எபிலெப்சி பேலியோ டயட் மூலம் சரியான பிறகு மாத்திரை எவ்வளவு நாள் தொடரலாம், என்ன டெஸ்ட் எடுக்க வேண்டும் டாக்டர் ப்ரூனோ? இல்லை, அதாவது இது எபிலெப்சி எதனால வந்திருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எபிலெப்சி பேலியோவில் சரியாகக்கூடிய எபிலெப்சி வெரி 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 ரேர் கைண்ட்ஸு. சரியா?
இப்போ எபிலெப்சி சரியாயிட்டுங்கிறத அவர் எப்படி முடிவு பண்ணாருன்னே தெரியாது. ஒரு 4 நாள் ஃபிக்ஸ் வரலைன்னா எபிலெப்சி கியூர்ட் அப்படின்னு நம்ம ஆட்கள் முடிவுக்கு வந்துடுறாங்க. இதுவும் தவறான முடிவு. ஒருவேளை வந்து அந்த எபிலெப்சிக்கு காரணம் ஒரு டியூபர்குலோமாவோ இல்லை கிளையோமாவோ மெனிஞ்சியமாகவோ இருந்தால் பேலியோ டயட்டில் அது கியூர் ஆகாது. நம்ம ஊரில் இருக்க பெரும்பாலான ஃபிக்ஸு பேலியோவில் கியூர் ஆகிற ஃபிக்ஸ் கிடையாது. அமெரிக்காவில் வந்து நிறையா வந்து கெமிக்கல் காசஸ் ஆஃப் எபிலெப்சி நிறையா இருக்கும். கஞ்சனிட்டல் எந்த டிசீஸில் வர்ற எபிலெப்சி நிறையா இருக்குது. இந்தியாவில் வந்து பெரும்பாலும் ஸ்ட்ரக்சரல் காசஸில் வர்ற எபிலெப்சி தான் நிறையா. அதனால் எபிலெப்சியில் பேலியோவில் எபிலெப்சி க்யூர் ஆகிட்டு அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரிப்பீட் இஇஜி எடுத்து க்யூர்னு காட்டின பிறகு வேணால் மாத்திரையை நிப்பாட்டிக்கலாமே தவிர அது வரைக்கும் மாத்திரையை நிப்பாட்டக்கூடாது. திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுவது டாக்டர்களிடம் கன்சல்ட் செய்த பிறகுதான் எதை வேண்டுமானாலும் மாத்திரை மாற்றுவதோ நிப்பாட்டுவதோ அதிகரிப்பதோ குறைப்பதோ செய்ய வேண்டும். நீங்களாக முடிவெடுத்து நீங்களாக டாக்டர் ஆகக்கூடாது என்பது. நன்றி டாக்டர். அடுத்து அது எல்லா வியாதிகளுக்கும் பொதுவாக டயபெட்டிக்காக சொன்ன மாதிரி டிபிக்கு வந்து பேலியோ சாப்பிட்டுக்கோங்க, டிபியும் சாப்பிட்டுக்கோங்க. ஆமாம், கண்டிப்பாக மாத்திரை எடுத்தே ஆக வேண்டும். வேற ஏதாவது இப்போ விடுபட்ட கேள்வி, திரும்ப திரும்ப கேட்ட கேள்விகள் இல்லாமல் டாக்டர்கள் நேரத்தையும் மற்றவர்கள் நேரத்தையும் கருத்தில் கொண்டு கேட்க வேண்டுமானால் கேட்கலாம். கேள்வியெல்லாம் நிறைய வந்து டாக்டர் பூனாக்கு தெரியும், இல்லை சங்கர்ஜிக்கு தெரியும். இருந்தாலும் பர்சனலாக கேட்குறேன். எனக்கு வந்த ப்ராப்ளம் பேலியோ எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்த ப்ராப்ளங்களில் 2-3 வந்து கொஞ்சம் பெக்யூரியாக இருந்துச்சு. முதல்ல வந்து கண் எரிச்சல், கண் வந்து தகன்னு எரிய ஆரம்பிச்சுட்டே இருக்கும். சரி, முதல் நாள் டாக்டர்கிட்ட போகும்போது நீங்கள் நல்லா ஒழுங்காக தூங்குறதில்ல, ராத்திரிலாம் படம் பார்த்துட்டு தூங்குறீங்க, அதனால் நீங்கள் வந்து 2 நாள் படம் பார்க்காம தூங்குனாங்க டாக்டர் அப்படின்னு தூங்கி பார்த்தேன். அப்புறம் வந்து சுகர் செக் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் அது ரெட்டினும் ஒரு ஐ டாக்டர்கிட்ட போய் அது ஃபுல் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் அது சரியாக ஆகலை. கேள்வி உங்களுக்கு கண் எரிச்சல், அது ஏன் அது ஒன்று. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு சரியாக போச்சு, அது தானாகவே சரியாக போச்சு. எந்த மாத்திரை இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கல வந்து சரியாக. இப்போ திருப்பியும் சில சமயங்களில் வருது. 2வது பிரச்சனை ஒன்று என்னென்னா, இந்த ஜாயிண்ட் பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதுக்கு விட்டமின் டி காரணங்கள் இருந்துச்சு, அது கரெக்டான பதிலாக வந்துச்சு. எனக்கு அது சப்ளிமெண்ட் எடுக்க ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. வெயில் நின்னா கண்டிப்பாக வந்து அன்னைக்கு நிற்கிற அன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு யாரோ அவர் சொன்ன மாதிரி யாராவது 2 பேர் போட்டு மூக்கு மேலே குத்தலாமான்னு ஒரு சின்ன ஒரு உணர்ச்சி உற்சாகம் கூட வரும். அது டிஃப்ரெண்ட். இன்னொரு ப்ராப்ளம் வந்து எனக்கு வந்தது கடந்த ஒரு 2 மாதமாக. நான் ப்ரூனோகிட்ட வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். என்னென்னா, உடம்பு ஃபுல்லாக ஏதோ லைட்டாக பேட்டரி சார்ஜ் பண்ண மாதிரி உருன்னு வந்துகிட்டே இருக்குது. சரி, பிபி அந்த டைமில் வந்து போய் செக் பண்ணால் பிபி வந்து ஒரு 130 இருந்தால் 140 இருக்கும். பிபி செக் பண்ணீங்களா? வோல்டேஜ் செக் பண்ணீங்களா? அல்ல, அது டாக்டர்கிட்ட எக்யூப்மெண்ட் இல்லை, அவர்கிட்ட பிபி. ஆமாம், நீங்கள் என்ன வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் என்னாச்சுன்னா திடீர்னு சரி, நான் அன்றைக்கி என்ன நினச்சேன், ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு, அதனால் ஏதோ ஒன்று ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு டாக்டர், நம்ம ரெகுலராக பார்க்குற டாக்டர் சொன்னார், நீ இப்போ நல்லா தூங்கியாரு 2 நாளைக்கு, நீ எப்போ பார்த்து தூங்க மாட்டேதான் அவனுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு தூங்க சொன்னார். தூங்கணும்னா சரியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் கடந்த ஜனவரி மாதம் லாஸ்ட்ல இருந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு கண்டினியூஸாக இந்த மாதிரி ப்ராப்ளம் ரெகுலராக வந்துகிட்டே இருந்துச்சு. டாக்டர்கிட்ட போய் சொன்னேன், கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை சாப்பிட்டேன். அதுக்கு எல்லாத்தையுமே நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி, அப்புறம் வந்து பிரெயினுக்கு எம்ஆர்ஐ எல்லாமே எடுத்துட்டேன். இது வரைக்கும் அது வந்து எப்படி சரியாச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. அப்புறம் அது என்ன ஆகும்னா, அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாக்கு முனையில் வந்து கொஞ்சம் மரத்து போகிற அளவுக்கு ஆகி கொஞ்ச நேரம் நினச்சி சரியாக போயிடும். இது எதனால் வந்துச்சுன்னு தெரியாது, இப்போ இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ராப்ளம் கொஞ்சம் பெர்சிஸ்ட் ஆச்சு. என்னென்னா, திடீர்னு அந்த மூஞ்சியில் வந்து எறும்பு ஓடிச்சுன்னா இருக்கும் பாருங்க, அப்படி திடீர்னு ஒரு 4-5 எறும்பு ஓடிச்சுன்னு தொடச்சி போடலாம், அந்த மாதிரி ஒரு உணர்வு. இது மாதிரி ஒரு உணர்வு வந்து கண்டினியூஸாக இருந்துச்சு. இப்போ கட்லீஸாக எப்பயாவது ஒரு வாட்டி மூக்கு நுண்ணியில் மட்டும் வருது. அது கோவமா இல்லை எதுவான்னு தெரியல. சரி, இது வந்து கிட்டத்தட்ட 5 வருடங்களாக குழு நடத்துகிறோம். இந்த மாதிரி வந்து நாங்கள் கேள்விப்பட்டது மெயின் காரணம் என்ன அப்படின்னா, இல்லை இது கேள்விப்பட்டது இல்லைன்றதுக்கான விஷயம் வந்து அதுக்கு பதில் சொல்ல. இதை பற்றி நம்ம குழு இருக்கிற டாக்டர்கிட்டே நான் வந்து ட்ரீட்மெண்ட்டாகவும் இதையும் நான் கேட்டுட்ருக்கேன். இதுக்கான பதில் எனக்கு கிடைக்குதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் வந்து எனக்கு சரியாயிடுச்சுன்றது வேற விஷயம். ஆனால் ஏன் வருது,
ஏன் ஏன் இப்படி சரியாச்சு? டாக்டர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது இது என்ன காரணம் அப்படின்னா 5 வருஷத்துல ஏன் இந்த குழுவில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை யாருக்குமே வரல அப்படின்னா எல்லாரும் முழு பேலியோ எடுக்கிறாங்க, நீங்க செமி பேலியோ எடுக்கிறீங்க. இல்ல கிடையாது. இல்ல 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 இது வந்து ஜோக்குக்காக மட்டுமே கிடையாது. இல்ல இல்ல ஏன் இந்த கேள்வி ஏன் வந்து பப்ளிக்கா கேட்கணுன்றதுக்கான விஷயம் கேட்டது காரணம்னா செமி பேலியோலாம் கிடையாது. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 90% வந்து இருக்கிறேன். ஓகே இருங்க இருங்க அங்க இங்க யாரு வந்து எந்த பதில சொன்னாலும் எந்த டாக்டரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி யாருமே 100% இருக்கிறவங்களுக்கு தான் விரல் விட்டு எண்ணிடலாம். ஏன்னா இல்ல விரல் விட்டு எண்ணிடலாம் அந்த விஷயத்த. ஏன்னா பிராக்டிக்கலா முடியாது. நான் வந்து சினிமாவில் டைரக்டரா இருக்கேன். நான் காலையில வந்து தான் வீட்டில் வச்சு சாப்பிட முடியும். மிச்ச நேரத்துலாம் போய் எங்க வீட்டில் ஒய்ஃப்கிட்ட போய் பார்சல் கட்டி கொடுன்னா முடியாது. நாங்கள் ராத்திரி 12 மணி 1 மணிக்கு போவேன். நான் கிடைக்கிற விஷயத்த நான் முட்டையோ இல்ல நான்வெஜ்ஜோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு நேரம் இல்ல நான் கேட்ட கேள்விக்கு புரணா சார் பதில் சொல்லிட்டேன். இல்ல யாருன்னா சொல்லுங்க, இது ஏன் வருதுன்றது மட்டும் எனக்கு தெரியணும். நீங்களே பேசி தொடர்பு இல்ல, அதனால நம்ம அதை பிறகு பேசுவோம். நன்றி. ஓகே, எனக்கு வந்து இது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு, அதனால நான் கேட்கறேன். இல்ல தலைவர், ஒரே ஒரு பாயிண்ட் நான் கேட்டுக்கிறேன். இது திருநாவுக்கரசுஜி முன்னாடிலாம் சொல்லிட்டு இருக்காரு, டயட் சார்ட், ஃபுட் டைரி மெயின்டைன் பண்ணுங்க. இன்று காலையிலிருந்து இரவு வரை என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறது 2011 14 இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பேலியோவை இங்கே எவால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த நீங்கள் டைரி நீங்கள் எழுதணும், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உணவு டைரி எல்லாமே இன்னைக்கு என்னென்ன பண்ணினோம் அப்படிங்கிற டைரியை எழுதி பார்த்துட்டு எப்போ இந்த குறுகுறுப்பு வருது, எப்போ அதெல்லாம் வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்களே அதை டயக்னோஸ் பண்ணிட்டு நீங்களே அதை சரி பண்ணிக்கலாம். இல்ல தண்ணீர் அளவு முதற்கொண்டு நீங்கள் தினமும் சாப்பிடுவது, வீட்டு வெயில நிக்கிறது, சப்ளிமெண்ட் எடுக்கிறது எல்லாமே நீங்க பதிவு பண்ணி ஒரு 30 நாள் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்றது.